நாம் இந்த வருஷத்தின் கடைசி நாட்களில் வந்திருக்கிறோம். சரி, எந்த காரியத்தை குறித்து பேசலாம் அப்படின்னும் போது, நம்ம புது வருஷத்துக்குள்ளே போகிறோம். ஒரு தீர்மானம் எடுத்து புது வருஷத்துக்குள்ளே போவது நமக்கு ஒரு ஆசீர்வாதம். ஒவ்வொரு வருஷமும் மனுஷர்கள் ரட்சிக்கப்படாதவர்கள் கூட வருஷத்தின் கடைசியில் என்ன பண்ணுறாங்கன்னா, சில தீர்மானங்கள் எடுக்கிறார்கள். அவர்கள் அதை நிறைவேற்றுகிறார்களா இல்லையா ரெண்டாவது. ஆனால் தீர்மானம் எடுக்கணுன்றது முதலாவது. எடுக்கிறாங்க. இயேசுவை அறியாதவர்கள், ஏற்றுக்கொள்ளாதவர்கள் கூட வருஷத்தின் கடைசியில் சில தீர்மானங்கள் எடுக்கிறாங்க. நான் இந்த வருஷத்தில் இப்படிலாம் வாழ்ந்துட்டேன், இருந்துட்டேன், நடந்துட்டேன், நான் ஒரு புது வருஷத்துக்குள்ளே போகிறேன். இந்த புதிய வருஷத்தில் நான் இதெல்லாம் செய்யக்கூடாது, இதெல்லாம் செய்யணும், நான் இப்படி இருக்கக்கூடாது, இப்படி இருக்கணும்னு சொல்லிட்டு சில தீர்மானங்கள் எடுக்கிறார்கள். அதனால் நாம் கூட ஆண்டுடைய பிள்ளைகளாகி நாம் தீர்மானம் எடுக்க வேண்டும். தீர்மானம் எடுப்பது தான் நம்மை நடத்தும். நீங்கள் ஒரு காரியத்தை திரும்பவும் நான் சொல்கிறது என்னென்னா, ஒரு ஆள் மதுரைக்கு போகணுன்னா மதுரைக்கு போகணும்னு முடிவு பண்ணிட்ட பிறகு தான் அவர் மதுரைக்கு போக முடியும். இல்லைன்னா அவர் முடிவு செய்யலை அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அவர் எங்கே போவார்னா எங்கேயுமே போக மாட்டார். மதுரைக்கு போகணுன்னு முடிவு பண்ண பிறகு அவர் என்ன பண்ணுவார், இங்கேருந்து ஒரு ஷேர் ஆட்டோ பிடிச்சி பிடிசி போவார். பிடிசிலேருந்து ஒரு பஸ்ஸை பிடிச்சி கோயம்பேடோ இல்லை தாம்பரமோ போவார். அங்கேருந்து ஒரு பஸ்ஸை பிடிச்சி மதுரைக்கு போவார். ஆனால் எங்கே போகணுன்னே தீர்மானிக்காதவர் எங்கே போவார்னு நினைக்கிறீங்க? வீட்டை விட்டு வெளில திருன்னு முடிச்சுன்னு இருப்பார். அப்படி மிஞ்சி போனால் பஸ் ஸ்டாண்டை நின்று எங்கே போகிறதுன்னே தெரியலையே, இந்த பக்கம் போகிறதா அந்த பக்கம் போகிறதா. இதுதான் மனுஷனுடைய நிலைமை. வாழ்க்கையும் அப்படித்தான், உங்கள் வாழ்க்கையும் அப்படித்தான். வசனம் சொல்லுகிறது, நீதிமான் விரும்புகிறது அவனுக்கு கொடுக்கப்படும். நீங்கள் விரும்பி தீர்மானம் எடுத்தீங்கன்னா இந்த புதிய வருஷத்தில் கர்த்தர் அதை நிறைவேற்ற பலன் கொடுப்பார். ஆமென். கர்த்தர் உதவி செய்வார். ஒரு தீர்மானமும் எடுக்காதவங்களுக்கு கர்த்தர் என்ன உதவி செய்வார்? கல்யாண வீட்டுக்கு போகிறீங்க, பந்தி போடுறாங்க, இங்கேருந்து போகும்போது தீர்மானித்து போகிறீங்க 2 முறை சாப்பிட்ணுன்னுட்டு. நீங்கள் போய் அங்கே போயிட்டு உக்காந்துக்கின்னு அவங்ககிட்ட போயிட்டு அவன் சாப்பாடு போடும்போது எதனா போடுப்பா அப்படியே சொல்கிறீங்க. போடும்போது சொல்கிறோம், பீஸு நல்ல பீஸாக போடு. ஆமாம், எலும்பாக போட்டுறாத, அதை வச்சு ஒன்றும் பண்ண முடியாது, நல்ல பீஸாக போடு அப்படின்னு கேட்குறோம். 65 வைக்கும் போது என்ன சொல்கிறோம், அவனை பார்த்து ஒரு முறைச்சி மரியாதையாக நல்ல பீஸாக வெய்யா அப்படின்ட்டு எல்லாமே நம்ம முன்னாடியே தீர்மானித்து தான் கேட்குறோம். அங்கே போய் 65 வைக்கிறவங்கிட்ட எதோ வெய்யி அப்படின்னா அவன் 2 எலும்பு 2 தோலை வச்சா ஒத்துப்பீங்களா? ஒத்துக்க மாட்டோம். அப்போ தீர்மானிக்கிறோம். எல்லாமே தீர்மானிக்கிறத நம்ம செய்கிறோம். தீர்மானிக்கிறதை நம்ம என்ன பண்ண மாட்டோம், செய்யவே மாட்டோம். அப்போ தீர்மானம் எடுக்க வேண்டும். இந்த வருஷத்தின் கடைசியில் தீர்மானம் எடுக்கணும். எடுத்துக்கங்க. இன்றைக்கி தானியேல் 1வது அதிகாரத்திலேருந்து தான் பேச போகிறேன். தானியேல் 1வது அதிகாரத்திலிருந்து தான் நான் பேச போகிறேன். எடுத்துக்கொள்ளுங்கள். அதுக்கு ஆதாரமாக தானியேல் 1வது அதிகாரம் 8வது வசனத்தை வாசிச்சுட்டு நான் தொடர்ந்து அந்த அதிகாரம் முழுவதுமே வாசித்து உங்கள் கூட பேச போகிறேன். தானியேல் 1வது அதிகாரம் 8வது வசனம். தானியேல் ராஜாவின் போஜனத்தினாலும் அவர் பானம் பண்ணும் திராட்சை ரசத்தினாலும் தன்னை தீட்டுப்படுத்தலாகாதென்று தன் இருதயத்தில் தீர்மானம் பண்ணிக்கொண்டு தன்னை தீட்டுப்படுத்தாதபடி பிரதானிகளின் தலைவனிடத்தில் வேண்டிக் கொண்டான். தானியேல் பார்த்தீங்கன்னா ஒரு தீர்மானம் எடுத்தார். தானியேலை பற்றி நாம் நிறைய காரியங்கள் பேசலாம். தானியேலில் பார்த்தீங்கன்னா பல அதிகாரங்கள் இருக்கிறது. அந்த பல அதிகாரங்களையும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு அதிகாரத்திலையும் தானியேலுக்கு தேவன் செய்த அற்புதங்கள், அதிசயங்கள், வல்லமையான காரியங்களை நாம் பார்க்க முடியும். தானியேலுடைய வாழ்க்கையில் இவ்வளவு நடக்கிறதுக்கு ஒரு மிக மிக முக்கியமான ஒரு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, தானியேல் தேவனுக்காக பக்தி வைராக்கியமாக ஒரு தீர்மானம் எடுக்கிறார். அந்த தீர்மானத்தை எங்கே எடுத்தார்னா இருதயத்தில் எடுத்தார். எங்கே எடுக்கிறாரு? இருதயத்தில், உள்ளத்தில் எடுக்கிறார். ஒரு தீர்மானத்தை, உறுதியான தீர்மானத்தை எடுக்கிறாரு. அந்த தீர்மானத்தில் ரொம்ப கஷ்டமான தீர்மானம். அது நம்ம படிக்கும் போது தான் தெரியும். பாருங்கள், 1லிருந்து படிக்கிறேன் பாருங்கள். யூதாவின் ராஜாவாகிய யோயாக்கீம் அரசாண்ட 3ஆம் வருஷத்திலே பாபிலோனின் ராஜாவாகிய நேபுகாத்நேச்சார் எருசலேமுக்கு அதை முற்றுகை போட்டான். அப்பொழுது ஆண்டவர் யூதாவின் ராஜாவாகிய யோயாக்கீமையும் தேவனுடைய ஆலயத்தின் பாத்திரங்களில் சிலவற்றையும் அவன் கையில் ஒப்பு கொடுத்தார்.
அவன் அந்த பாத்திரங்களை சினையார் தேசத்தில் உள்ள தன் தேவனுடைய கோவிலுக்கு கொண்டு போய் அவைகளை தன் தேவனுடைய பண்டசாலைக்குள் வைத்தான். அல்லேலூயா. இந்த இடத்துலலாம் சில காரியங்கள் கவனிக்கணும். முதலாவது பார்த்தீங்கன்னா, இங்கே பார்த்தீங்கன்னா யோயாக்கிம் என்ற ராஜா அரசாண்ட 3வது வருஷத்தில் நேபுகாத் நேச்சார், பாபிலோனிய அரசன் நேபுகாத் நேச்சார் என்ற ராஜா இந்த யூதாவின் ராஜா மேலே என்ன பண்ணுறாரு? யுத்தம் செய்து பிடிக்கிறார். இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும். இந்த நேபுகாத் நேச்சார் ஏதோ கட்டுக்கதை கிடையாது. பைபிள் நேபுகாத் நேச்சாரை குறித்து சரித்திரம் சொல்லுகிறது. பாபிலோனின் தொங்கு தோட்டத்தை உண்டாக்கியவர் நேபுகாத் நேச்சார். தெரியுங்களா உங்களுக்கு? சரித்திரம். ஏதோ நம்ம பைபிள் வந்து கட்டுக்கதை கிடையாது. ஒரு ஊரில் ஒரு ராஜா, அந்த கதைலாம் இங்கே கிடையாது. நேபுகாத் நேச்சார்ன்றவர் யாருன்னு கேட்டிங்கன்னா, சரித்திரபூர்வமாக நீங்கள் ஹிஸ்ட்ரி புக்கில் படிக்கலாம். பாபிலோனின் தொங்கு தோட்டம் உலக 7 அதிசயங்களில் ஒன்று. உலக 7 அதிசயங்களில் ஒன்று பாபிலோனின் தொங்கு தோட்டம். அதை உண்டாக்குனவர் நேபுகாத் நேச்சார். அப்போ பைபிள் வந்து சும்மா, அப்போ இயேசுலாம் சும்மா கிடையாது. ஒரு பைத்தியக்காரன் போட்டுக்கிறான். இயேசு பிறந்தார்ன்றதுக்கு என்ன அத்தாட்சி இருக்குது? நான் சொன்னேன், கிமு கிபி தான் அத்தாட்சி. கிமு கிபி எப்படி பிரிச்சாங்க? யாரை வச்சு பிரிச்சாங்க? கிறிஸ்துவுக்கு முன் கிறிஸ்துவுக்கு பின். இது கூட தெரியாமல் இவர் பெரிய அறிவாளி ஆயிடுறாரு. இந்த ஃபேஸ்புக்கு இதிலெல்லாம் போடுறவங்களாம் ரொம்ப பெரிய பெரிய அதிமேதாவின்னு நினைப்பா. அவங்களுக்கு எதனா ஒன்று எவனா சொல்கிறத, யாரோ ஒரு பைத்தியக்காரன் சொல்கிறத கேட்டானா உடனே அதை போட்டுருது. இவர் கண்டுபிடிச்ச மாதிரி. கவனிங்க, நம்ம ஆண்டோம், நம்ம நீங்களும் நானும் வணங்குகிற ஆண்டவர் அதுதான் சொல்கிறது. கல்லோ மண்ணோ மரமோ கிடையாது, கற்பனையும் கிடையாது, இவரே மெய்யான தேவன் என்று வேதம் சொல்லுகிறது. அந்த நிச்சயம் நம்ம ஆண்டுடைய பிள்ளைகளாக நமக்கு இருக்கணும். அந்த நிச்சயம் இருக்கணும். நான் வணங்குகிற தேவன், நான் வணங்குகிற ஆண்டவர், நான் ஆராதிக்கிற ஆண்டவர் ஏதோ ஒரு 10 சாமி கும்புற உலகத்தில் நான் ஒரு 11வது சாமியை கும்புறேன்ட்டு இல்லை. இவர் மெய்யான தேவன். அதுதான் இங்கே முக்கியம். புரியுதுங்களா? அப்போ அந்த நேபுகாத் நேச்சாரை குறித்து இங்கே சொல்லப்படுகிறது. அது மட்டும் கிடையாது. அப்பொழுது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 2வது வசனத்தில் பார்த்தீங்கன்னா, சினையார் தேசத்தில் உள்ள தன் தேவனுடைய கோவில். சினையார் தேசம் கேள்விப்பட்டீங்களா? ஆதியாகமம் 1ஆதியாகத்தில் படிச்சிங்கன்னா 10வது அதிகாரத்தில் சினையார் என்கிற இடத்துல ஜனங்கள் என்ன பண்ணுறாங்க? சமபூமியை கண்டு அங்கே தான் என்ன பண்ணுறாங்கன்னா இந்த பாபேல் கோபுரத்தை கட்டுகிறார்கள். பாபேல் கோபுரத்தை எங்கே கட்டுறாங்க? சினையார் என்கிற தேசத்தில் தான் சமபூமியை பார்த்து அங்கே தான் பாபேல்ற கோபுரத்தை கட்டுகிறார்கள். இதெல்லாம் பைபிளுடைய அத்தாட்சி, மறந்துடக்கூடாது. புரியுதுங்களா? நம்ம வேதம் வந்து ஏதோ கதை புஸ்தகம் கிடையாது. ஒவ்வொரு காரியமும் தேவன் உண்மைகளை எழுதி வைத்திருக்கிறார். அதை நம்ம புரிஞ்சுக்கணும். அதெல்லாம் தெரியும் பொழுது தான் நாம் தேவன் மேலே விசுவாசத்தை வைக்க அது நமக்கு ரொம்ப உதவியாக இருக்கும். இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், கற்பனைன்னா நமக்கு என்ன ஆகிடும்? இருந்தாரா இல்லையான்னு தெரியல, எல்லாரும் சொல்கிறாங்க, சரி நாமளும் சொல்லிப்போம். எல்லாரும் ஓடுறான் கூட நாமளும் ஓடுவோம். ஆனால் இல்லைங்க, ஓடி ஜெயிச்சா கப்பு இருக்குது, நிச்சயம் தருவாங்க, ஆள் இருக்கிறாங்கன்னு தெரிஞ்சால் நம்ம ஓட்டம் வித்தியாசமாக இருக்கும் இல்லையா? ப்ரைஸ் தருவாங்களா தர மாட்டாங்கன்னு தெரியாது, சொல்லியிருக்கிறாங்க, எல்லாரும் ஓடுறாங்க, அதனால் நானும் ஓடுறேன்றவன் எப்படி ஓடுவான்? அவன் வேறு மாதிரி ஓடின்னு இருப்பான். அங்கே ஒரு ஆள் கப்பெல்லாம் காட்டிட்டாரு, ஆள் நிற்கிறாங்க, ஸ்டேஜெலாம் போட்டுக்கிறாங்க, ஜெயிச்சா அமௌண்ட்லாம் வேறு வச்சுருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு ஓடுறோம். இப்போ ஓடுறோம், எப்படி ஓடுவோம்? வித்தியாசமாக ஓடுவோம் இல்லை? அது போல தாங்க மற்றவன் ஓடுற ஓட்டத்துக்கும் நாம் ஓடுகிற ஓட்டத்துக்கும் வித்தியாசம் இருக்குது. நம்ம ஆண்டவர் மெய்யான கடவுள். நம்ம ஆண்டவர் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்த மெய்யான தேவன். நீங்களும் நானும் ஆராதிக்கிற தேவன் கற்பனையும் கிடையாது, கல்லும் கிடையாது, மரமும் கிடையாது, வெள்ளியும் கிடையாது, பொண்ணும் கிடையாது, அவர் ஏதோ ஒரு உருவத்திலையும் கிடையாது, எங்கும் நிறைந்திருக்கிறவர். ஆமேன். சாப்பிடுங்க. அந்த சினையார் தேசம் நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்ன பாருங்க, இந்த கான்ஸ்டன்டின் அந்த அரசன், ரோம பேரரசன், அவன் எந்த மதத்தை பின்பற்றி வந்தான்? பாபிலோனிய மதம். அந்த பாபிலோனிய மதத்தை பின்பற்றின்னு வந்தவன் தான் பாருங்க. அந்த பாபிலோனிய மதத்தை சேர்ந்தவன் தான் இந்த நேபுகாத் நேச்சார். இந்த நேபுகாத் நேச்சார் காலத்தில் என்ன பண்ணுறார்? யூத ராஜா மேலே சண்டை போட்டு அங்கே இருக்கிறவங்களெல்லாம் என்ன பண்ணுறாருன்னா ஜெயிச்சு சிறை பிடிக்கிறார். எப்பவுமே என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த ராஜாக்கள் ஒரு ராஜாக்கள் இன்னொரு ராஜாக்கள் மேலே சண்டை போடும்போது இந்த ராஜாக்கள் ஜெயிச்சிட்டானா அந்த ராஜா கிட்ட இருக்கிற பொண்ணு வெள்ளி விலையேற பெற்ற பொருட்களை கொள்ளை அடிப்பாங்க. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா, நல்ல படித்தவங்க திறமையானவங்களெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா இவங்க அரசாங்கத்துக்கு கொண்டு வந்து இவங்க அரசாங்கத்தில் அடிமையாக வச்சு வேலைக்கு வச்சுப்பாங்க. அந்த ஊரில் யாரை தான் வைப்பான்னு கேட்டிங்கன்னா, வயசானவங்க, ஒன்றுத்துக்கும் உதவாதவங்க, முடியாதவங்க, இவங்களெல்லாம் அந்த ஊர்லேயே விட்டுட்டு வந்துடுவான். இங்கே கொண்டு வர மாட்டான்.
இவன் நாடு செழிப்பாக வச்சுப்பான். இவன் இருக்கிற நாட்டை எப்படி வச்சுப்பான்? செழிப்பாக வச்சுப்பான். இவன் இருக்கிற நாடு செழிப்பாக இருக்கிறதுக்கு அந்த ஊரில் இருக்கிற படித்தவன், பணக்காரன், புத்தி உள்ளவன், அறிவாளி, ஞானிகள், திறமை உள்ளவர்கள் இவங்களெல்லாம் கொண்டு வந்து இவனுக்கு யூஸ் பண்ணிப்பான். திறமை இல்லாதவர்களாம் அங்கேயே விட்டுட்டு வந்துடுவான். இதுதான் எப்பவுமே அந்த காலத்து யுத்தத்தில் நடக்கிற ஒரு நெறிமுறை. சில நேரத்தில் என்ன பண்ணுருவாங்கன்னா, ரொம்ப கோபமாக இருந்தாங்கன்னா மொத்தமாக அழிச்சிடுவாங்க, வெட்டிடுவாங்க, எல்லாரையும் கொண்டு போட்டு அந்த நாட்டையே ஒன்றெல்லாம் ஆக்கிடுவாங்க. இப்படி அந்த காலத்து யுத்தங்கள் இருந்தது. இப்போ என்ன பண்ணுறாங்க, இந்த நேபுகாத்நேச்சார் இந்த யோயாக்கீம்ன்ற ராஜா யூதாவில் அரசாளும் போது சண்டை போட்டு ஜெயிச்சு அங்கே இருக்கிற எல்லாரையுமே பிடிக்கிறான். நீங்கள் யோசிக்கலாம், இந்த ஏன் தோத்தாங்க, ஏன் தோத்தாங்க? நீங்கள் படித்து பாருங்கள் சரித்திரம். இந்த யோயாக்கீம் உங்களுக்கு முன்னாடி இருந்த தகப்பன்லாம் பார்த்தீங்கன்னா, வானத்தையும் பூமியும் படைத்த இந்த மெய்யான தெய்வத்தை விட்டுட்டு பக்கத்து ஊருக்காரன் வச்சிருக்கிற சிலை, அக்கத்து ஊருக்காரன் வச்சிருக்கிற சொல்ல எல்லா சிலையத்தை வந்து இவன் வந்து இங்கே வச்சுக்கின்னு அதை சாமின்னு கும்பிட்டு இருந்தாங்க. அதனால தான் தேவன் என்ன பண்ணுறாருன்னா, இந்த ஜனங்களுக்கு உதவி செய்வதை நிறுத்தி விட்டார். அவரே சொல்கிறாரு, நீ ஏன் என்னை நோக்கி கூப்பிடுற? நீ அந்த சாமி சிலை வச்சு கும்பிட்டல, உன் பிரச்சனை நேரத்தில் அதை கூப்பிடு. இந்த சாமி சிலை வச்சு கும்பிட்டல, இப்போ உனக்கு ஆபத்து வரும்போது நீ அதை நோக்கி கூப்பிடு அப்படின்னு ஆண்டவரே பைபிளில் சொல்கிறார். அவங்களெல்லாம் பார்த்து யூதாவின் ராஜாக்களை கவனிங்க. தேவன் தான் நம்மை தப்பு வைப்பார். எந்த தெய்வமும் நம்மளை காப்பாற்றாது. எந்த தெய்வமும் நம்மை தப்பு வைக்காதுங்க. ஆண்டவர் ஒருத்தர் தான் நம்மளை காப்பாற்றுவார். அதை மறந்தே போகக்கூடாது. உலகத்தில் 1000 தெய்வங்கள் இருக்கலாம், ஆனால் எதுவும் தெய்வம் கிடையாது. ஒரே ஒருத்தர் தான், ஆண்டவராக இயேசு தான் தெய்வம். அவன் 1000 கேள்வி கேட்கலாம், இயேசு பற்றி 1000 கேள்விகள் கேட்கலாம். அவர் சிலுவையில் தொங்கும் போது என் தேவனே ஏன் என்னை கைவிட்டுன்னு சொன்னாராமே, தெரியாதவன் கேட்கலாம். இயேசு தச்சர் வேலை செஞ்சாராமே, அவர் கடவுளாக இருந்தால் ஏன் வேலை செய்யணும்னு கேட்கலாம். கடவுள் ஏன் மனுஷனாக வரணும்னு கேட்கலாம். 1000 கேள்வி கேட்கலாம். ஆனால் நம்ம நம்பிக்கையில் உறுதியாக இருக்க வேண்டும். அதுக்கு தான் நாங்கள் எங்கே என்ன பண்ணுறோம், உங்களுக்கு வேதத்தை போதிக்கிறோம். அதை மறந்து போகாதீங்க. சரி, அப்போது இவன் ஜெயிச்சு என்ன பண்ணான்னா எல்லாத்தையும் எடுத்துன்னு போயிட்டான். அப்படி போகும்போது 3வது வசனத்தில் பாருங்க, அப்போது இஸ்ரவேல் புத்திரருக்குள்ளே ராஜ குலத்தார்களிலும் துரை மக்களிலும் யாதொரு மாசும் இல்லாதவர்களும் அழகானவர்களும் சகல ஞானத்திலும் தேறினவர்களும் அறிவில் சிறந்தவர்களும் கல்வியில் நிபுணரும் ராஜாவின் அரண்மனையில் சேவிக்க திறமையுள்ளவர்களும் ஆகிய சில வாலிபர்களை கொண்டு வரவும் அவர்களுக்கு கல்தேயரின் எழுத்தையும் பாஷையும் கற்றுக் கொடுக்கும் ராஜா தன் பிரதானிகளின் தலைவனாகிய அஸ்பேனாசுக்கு கற்பித்தான். பாருங்க, சொன்ன மாதிரி நடக்குது பாருங்க. அவன் என்ன பண்ணுறான், பிடிச்சின்னு போயிட்டு நல்ல படித்தவங்க, திறமை உள்ளவங்க, வாலிபர்கள் இவங்களெல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு என்ன பண்ணுறான்னா அவனுக்கு அடிமையாக வச்சு அவன் அரசாங்கம் நல்லா செழிப்பாக இருக்கிறதுக்கு, அவன் ராஜ்யம் செழிப்பாக இருக்கிறதுக்கு இவங்களை யூஸ் பண்ணுறான். அதுக்கு அவன் முதல்ல எங்கே அவன் பாயிண்ட் பண்ணுறான்னா பாருங்கள், என்ன சொல்கிறான், எழுத்தையும் பாஷையும் கற்றுக் கொடுக்க கட்டளையிட்டான். எதை கற்றுக் கொடுக்க கட்டளையிட்டான்? எழுத்து, பாஷை. கவனிங்க, உங்கள் வாயின் வார்த்தை ரொம்ப முக்கியம். தயவு செஞ்சு சொல்கிறேன், திரும்ப சொல்கிறேன், உங்கள் வாயின் வார்த்தை ரொம்ப முக்கியம். பிசாசு ஒரு மனுஷனுக்கு எதை கற்றுக் கொடுக்குறான் தெரியுங்களா? பாஷை. அவன் வாயை, அவனுடைய விருப்பத்தை பேசுகிற வாயை உண்டாக்க பார்க்குறான் பிசாசு. தேவன்கிட்ட வந்து அவர் என்ன சொல்கிறாருன்னா, நீ வாயை மாற்று. எதை மாற்று? எழுத்து, பாஷை. எழுத்து, பாஷை, அதுதான் நம்முடைய பேச்சு. புரியுதுங்களா? எழுத்து, பாஷை தான் நம்முடைய பேச்சு, நம்முடைய சொற்கள். அதை மாற்று. அதை தான் மாற்றணும். பிசாசும் அதை தான் மாற்ற முயற்சி பண்ணுறான். 2 பேரும் நம்மக்கிட்ட எதை மாற்ற முயற்சி பண்ணுறாங்கன்னா, ஒரு பக்கம் தேவன் நம்முடைய வார்த்தைகளை மாற்ற அவர் முயற்சி பண்ணுறார். அவர் என்ன பண்ணுறார், பைபிளை கையில் கொடுத்து அவர் என்ன சொல்கிறார், இந்த நியாயப்பிரமாணத்தின் புஸ்தகத்தில் எழுதியிருக்கிற வார்த்தைகள் எல்லாம் உன் வாயை விட்டு பிரியாது இருப்பதாக, அப்பொழுது நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய், புத்திமானை நடந்து கொள்வாய், எல்லா விதத்திலையும் வெற்றி பெறுவாய் சொல்கிறாரு. பிசாசு என்ன பண்ணுறான், அவனை அங்கே தான் பிடிக்கிறான். அவன் என்ன சொல்கிறான்னா, அதெல்லாம் அந்த பைபிளே ஓர வை, அந்த பைபிள்லாம் என்கிட்ட பேசாதீங்க. சில பேர் சொல்லுவாங்க, இந்த பைபிளில் என்கிட்ட பேசாதீங்க, ப்ராக்டிக்கலாக பேசுங்க. ப்ராக்டிக்கல் வரணும்னா பைபிளை பேசுனா தான் ப்ராக்டிக்கலாக வரும். உங்கள் வாழ்க்கையில் நன்மை வர வேண்டும் என்றால், உங்கள் வாழ்க்கையில் ஆசீர்வாதம் வர வேண்டும் என்றால், உங்கள் வாழ்க்கையில் சுகம் வர வேண்டும் என்றால், உங்கள் வாழ்க்கையில் வெற்றி வர வேண்டும் என்றால், தேவனுடைய வார்த்தையை நீங்கள் வாயில் பேசினா தான் அது ப்ராக்டிக்கலில் வரும். நீங்கள் தேவனுடைய வார்த்தைகளை உங்கள் வாயில் பேசாத வரைக்கும் ப்ராக்டிக்கலாக அது வரவே வராது. உடம்பு சூடாக இருக்குது, ஜுரம் வர மாதிரி இருக்குது அப்படின்னா அது ப்ராக்டிக்கலாக வந்துடும்.
நாளைக்கு காலைல எழுந்திங்கன்னா முடியாது, ஜுரம் வந்துட்டு இருக்கும். ஏன்னா நைட்டை நீங்கள் சொல்லிட்டு படுக்கிறீங்க, படுக்கும் போதே சொல்லிட்டு படுக்கிறது என்னன்னு தெரியல, காலையில் எழுந்துச்சா தான் தெரியும். அநேகமாக முடியாது, சர்ச்சைக்கு வர மாட்டேன்னு நினைக்கிறேன், நீங்கள் வரைக்கும் போயிடுங்க. ஆனால் நீங்கள் வாயின் வார்த்தையை சரியாக பேசி பாருங்க, உடம்பு சூடாக தான் இருக்கட்டும், வார்த்தை எப்படி பேசணும்? என்னை பலப்படுத்துகிற இயேசு கிறிஸ்துவினாலே நாளைக்கு சர்ச்சைக்கு போக எனக்கு அப்படி சொல்லணும். நாளைக்கு காலையில் சர்ச்சைக்கு போகிறதுக்கு எனக்கு பலன் உண்டு, என்னை பலப்படுத்துகிற இயேசு கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு, நான் இயேசு கிறிஸ்துவின் காயங்களால் அவருடைய தழும்புகளால் குணமானேன் அப்படின்ட்டு உங்கள் பாஷையை நீங்கள் சரி பண்ணுங்க. அந்த பாஷையை சரி பண்ணுறது தான் பெரிய விஷயமா இருக்குது. ஆமாம், இந்த பிசாசம் பாருங்க, அந்த பாஷையை தான் அவன் பார்க்குறான், கர்த்தரும் அதை தான் நிற்கிறாரு. ஆனால் நீங்கள் யாரு கூட ஒத்துழைக்கிறீங்க, அதுதான் முக்கியம். பிசாசு வந்து என்ன பண்ணுறான்னா சென்ஸ் நாலேஜில் நம்மளை கவர் பண்ணுறான். என்னதுன்னா சென்ஸ் நாலேஜ்னா ஐம்புலன் அறிவு, கண்ணால் பார்ப்பது, காதால் கேட்பது, அதாவது ருசிப்பது, சுவைப்பது, ருசிப்பது, முகர்வது, தொடுவது, இப்படி அந்த சென்ஸ் நாலேஜ் வந்து நம்ம கண்ணில் ஈஸியாக தெரியுது. அதை வச்சு என்ன பண்ணுறான்னா பிசாசு சொல்கிறான், பாரு சூடாக்குது, பாரு அப்படி வாசனை வருது, பாரு அப்படி கொதிக்குது அப்படின்னு சொல்ல அந்த ஐம்புலன் அறிவில் நம்மளை என்ன பண்ணுறான்னா மடக்க பார்க்குறான். ஏன்னா அவனுக்கு ஒரு சாட்சி இருக்குது. ஆவிக்குரிய வார்த்தைகளை பார்த்தீங்கன்னா ஆவிக்குரிய உலகத்தில் இருக்க பார்த்தீங்கன்னா அது மாம்ச உலகத்தில் இல்லை, ஆவிக்குரிய உலகத்தில் இருக்குது. கொண்டு வரத்துக்கு தான் வார்த்தையை பேச போகிறோம். இவன் வந்து மாம்ச உலகத்தில் இருக்குதே காட்டி பேசி அதை அதிகமாக்கி அழிக்க பார்க்குறான். நம்மனா நமக்கு சுகம் தேவை, அது ஆவிக்குரிய உலகத்தில் தேவன் வச்சிருக்கிறார். நம்ம வார்த்தையை பேசும்போது ஆவிக்குரிய உலகத்தில் இருக்கிற அந்த சுகம் இப்போ மாம்ச உலகத்தில் நமக்கு வந்து நம்ம சரீரத்தில் ஆளுகை செய்யும், நம்ம சுகமாக இருக்க முடியும், நம்ம வெற்றியாக இருக்க முடியும், நம்ம நல்லா இருக்க முடியும். இயேசு வேதத்துக்கு ஒருத்தரும் தோற்று போக வேண்டிய அவசியம் கிடையாது. இந்த சபை அதை தான் உங்களுக்கு போதிக்குது. அதுக்கு தான் நம்ம என்ன பண்ணுறதுன்னா இங்கே நின்று யார் பேசினாலும் பேசுகிற ஆளெல்லாம் ரொம்ப பெருசாக தூக்கி தலையில் வச்சுக்காதீங்கன்றது. ஏன்னா பேசுகிறவங்க யாருமே அவங்க சொந்த வார்த்தையை பேசலை, யாருடைய வார்த்தையை பேசுகிறாங்க. அப்போ மகிமை எங்கே போகணும்? அவர் தானேங்க. அவருக்கு இப்போ நான் ஒரு பைபிள் எழுதி எடுத்துன்னு வந்து பேசுகிறேன் இல்லை, அவர் எழுதி கொடுத்தது நான் பேசுகிறேன். அப்போ மகிமை அவருக்கு தான் போகணும், எனக்கு மகிமே வரக்கூடாது. அதுக்கு தான் நம்ம கற்றுக் கொடுக்குறது. நீங்கள் எங்கே போனாலும் சரி தயவு செஞ்சு பாஸ்டருக்கு நல்லவங்க தான், கெட்டவங்கன்னு சொல்லலை, பாஸ்டருக்கு நல்லவங்க, போதிக்கிறவங்க நல்லவங்க, புரிதுங்களா, ஆராதனை நடத்துறவங்க நல்லவங்க, ஓகே என்ஜாய் பண்ணுங்கள், அவங்க கொடுக்குற பிரசங்கம், அவங்க கொடுக்குற நடத்துகிற ஆராதனையில் சந்தோஷப்படுங்க, அதை அனுபவிங்க. ஆனால் மகிமைன்னு செலுத்தணும்னு வரும்போது மனுஷனுக்கு அல்ல தேவனுக்கே செலுத்தணும். எப்பவுமே அதில் நம்ம தவறக்கூடாது, கரெக்டாக இருக்கணும். யார் என்ன பேசலாம் அதுக்கு தான் பாருங்கள். நான் ஜெபம் பண்ணலாம், பல பேருக்கு சுகம் கிடைக்கலாம், ஆனால் எனக்கும் ஜுரம் வரும். எதுக்கு கர்த்தர் அதை அனுமதிக்கிறாரு அப்படின்னா, நான் வந்து தலகணம் வந்துடக்கூடாது எனக்கு. நான் ஜெபம் பண்ணி இவனுக்கு ஜெபம் பண்ணி இடுப்பு வலி சரியாச்சு, அவனுக்கு ஜெபம் பண்ணி தொண்டை வலி சரியாச்சு, இவனுக்கு ஜெபம் பண்ணி வயிற்று வலி சரியாச்சு, இப்போ எனக்கு வந்தால் நானே ஜெபம் பண்ணி சரி பண்ணிப்பேன் அப்படின்ட்டு நான் ஒரு தலகணத்தில் போயிடக்கூடாது. நான் வந்து எப்போ இந்த ஒரு சத்தியத்தை அறிந்து கர்த்தருக்குள்ளே விசுவாசிக்கணும், அப்போ எனக்கு வராது இந்த வழியெல்லாம். நான் அதை அறிந்து விசுவாசிக்காத வரைக்கும் இதெல்லாம் வரும். நான் நிறைய பேர் நேற்று கூட ஒரு சகோதரி பேசும்போது சொன்னாங்க, பாஸ்டர் நான் ஜெபம் பண்ணேன், அவங்களுக்கு டாக்டர் சொன்னாங்க இன்னும் 3 நாளில் செத்துருவாங்கன்ட்டு, ஆனால் சுகமாயிட்டாங்க, நான் ஜெபம் பண்ணி சுகமாச்சு, நான் ஜெபம் பண்ணி எது நடந்துச்சு ஒரு 3 நாள் சொல்லிட்டு ஆனால் எனக்கு மட்டும் ஒன்றுமே நடக்க மாட்டேங்குது பாஸ்டர். நான் சொன்னேன், ஃபஸ்ட்டு நான் ஜெபம் பண்ணி நடந்ததுன்னு நினைக்கிறீங்க பார்த்தீங்கன்னா அதுதான் தப்பு. அவங்களுக்கு தேவை இருக்குது, உதவி செய்ய கர்த்தர் கிருபையாக இருக்கிறார், தயவாக இருக்கிறாரு. அந்த நேரத்தில் அங்கே நீங்கள் தான் இருக்கிறீங்க, உங்களை யூஸ் பண்ணார், அவ்வளோதான். ஆனால் செஞ்சதெல்லாம் அவர் தான். நான் சொன்னேன், ஆண்டவரை விட்டுடுங்க. இப்போ நீங்கள் ஜெபம் பண்ணி சரி பண்ண முடியுமா? ஆண்டவர் இல்லாமல் நீ வந்து எதனா சொல்லி சரியாக்க முடியுமா? முடியாது. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம், அவர் கொடுக்குறாரு, நம்ம வழியாக எந்த மனுஷன் நிற்கிறானோ அந்த வழியாக என்ன பண்ணுது வருது. பெரிய ஆறு இருக்குதுங்க, ஆறுலேருந்து நிலத்துக்கு வரத்துக்கு இந்த பக்கம் ஒரு காவா வெட்டினா அது வழியாக தண்ணி வரும், இந்த மூடிட்டு அந்த பக்கம் வெட்டினாலும் என்ன பண்ணும் தண்ணி வரும். ரெண்டுத்தையும் மூடிட்டு 3வது பக்கம் ஒரு காவா வெட்டினோம்னா அந்த ஆற்று தண்ணி என்ன பண்ணும் வரும். தண்ணி இருக்கிற இடத்துல இருந்து எங்கே தண்ணி இருக்கிற ஓரத்தில் எங்கே காவா வெட்டினா என்ன பண்ணும்
வரும். அது போல தான் கர்த்தர் ஒவ்வொரு மனுஷனையும் பயன்படுத்துகிறார். ஆனால் நம்ம புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு மிக முக்கியமான விஷயம் என்னென்னா, மனுஷர்களை அல்ல தேவனையே மகிமைப்படுத்தணும். எப்பவுமே நம்ம இருதயத்தில் ஆழத்தில் எப்பவுமே ஆண்டவர் தான் இருக்கணும். இந்த பாஸ்டர் அந்த பாஸ்டர், இந்த ஊழியக்காரர் அந்த ஊழியக்காரர், அதெல்லாம் தூக்கி போட்டுடணும், ஓரமாக வச்சுக்கோங்க. நல்லவங்க தான், பாஸ்டர்களாம் நல்லவங்க தான், அவங்களெல்லாம் மதிக்கலாம், அவங்கள கனம் பண்ணலாம். ஆனால் மகிமையை அவர்களுக்கு செலுத்தக்கூடாது. மகிமைன்னு செலுத்தணும்னு வந்தால் யார் தான் சொல்லணும்? ஆண்டவர் தான். சரி, ஓகே, இதுக்கு தான் இப்போ எதுக்குன்னா இந்த பாஷைக்கு தான் பேசுகிறேன். உங்கள் வார்த்தைகள் எப்படி இருக்குது பாருங்க, எப்படி பேசுறீங்க, வாய் ரொம்ப முக்கியம். சரி, கற்பித்தான். 5வது வசனம் பாருங்க. ராஜா தான் உண்ணும் போஜனத்தினாலும் தான் குடிக்கும் திராட்சை ரசத்திலையும் தினம் ஒரு பங்கை அவர்களுக்கு நியமித்து அவர்களை 3 வருஷம் வளர்க்கவும் அதன் முடிவில் அவர்கள் ராஜாவுக்கு முன்பாக நிற்கும்படி செய்யவும் கட்டளையிட்டான். ராஜா என்ன பண்ணான்னா, இந்த மாதிரி கொண்டு வந்த வாலிபர்கள் எல்லாம் கூட்டு வந்து ராஜா ஒரு ஆள்கிட்ட, அஸ்பெனாஸ் அப்படின்னு சொல்கிற ஒரு தலைவன்கிட்ட ஒப்படைச்சி, இந்த நேபுகாத்நேச்சார் சொல்கிறாரு, எப்போ 3 வருஷம் உனக்கு ஒரு வேலை. என்ன வேலைன்னா, நான் டெய்லி சாப்பிட்ற சாப்பாட்டில் ஒரு பங்கை என்ன பண்ணுறேன், நான் எப்படி சாப்பிடுவேனோ அதே பங்கை இங்கே இருக்கிற எல்லாருக்கும் அனுப்புகிறேன். எல்லாருக்கும் நீ கொடுக்கணும். 3 வருஷம் இவங்களை கொடுத்து இவங்களுக்கு அந்த கல்தேய பாஷை, புரியுதுங்களா, கல்தேயரின் எழுத்து பாஷை கற்பித்து இவங்களெல்லாம் நல்லா சூப்பராக என்ன பண்ணு, என் ராஜ்யத்துக்கு, என் ராஜ்யம் செழிப்பாக இருப்பதுக்கு, என் நாடு செழிப்பாக இருப்பதுக்கு இவங்களை என்ன பண்ணு, ரெடி பண்ணு. 3 வருஷம் டைம் கொடுத்து 3 வருஷம் கோர்ஸ், 3 வருஷம் பைபிள் காலேஜ், 3 வருஷம் ஒரு டிகிரி வாங்குற மாதிரி. டிகிரிலாம் 3 வருஷம் வந்தது பாருங்கள், இங்கே தான் வந்திருக்கோன்னு நினைக்கிறேன். ஏன் 3 வருஷம் படிக்கணும் டிகிரி இல்லான்ட்டு? இங்கே இருந்தால் வந்திருக்கோம் போல். 3 வருஷம் படிக்கணும், 3 வருஷம் வச்சு டெவலப் பண்ணி அனுப்புன்றாரு. இந்த அஸ்பெனாஸ்ன்றவர்கிட்ட கொடுத்து ராஜா சாப்பாடு கொடுக்கணும் அப்படின்ட்டாரு. யோசிச்சு பாருங்கள், அடிமையாக இருந்தாங்க, தோத்துட்டாங்க, அடிமையாக வந்தாங்க. வந்த இடத்துல இவங்களுக்கு என்ன சாப்பாடு, என்ன சாப்பாடு? ராஜா சாப்பாடுங்க. நீங்கள் 5 ஸ்டார் ஹோட்டலில் போய் பாருங்கள். 5 ஸ்டார் ஹோட்டலில் ஒரு சாப்பாடு நீங்கள் சாப்பிட்ணும்னா ஒரு 4500 5000 வைப்பானுங்க பில்லு ஒரு சாப்பாடு சாப்பிட்றதுக்கு. ஆனால் அந்த ஒரு சாப்பாடு நீங்கள் டேபிளில் உக்காந்திங்கன்னா அவன் வெறும் நம்ம முனியாண்டி விலாஸில் ஊற்றுற மாதிரி வெறும் மீன் குழம்பு கொஞ்சம் சேர்வாக ஊற்றி முடிக்க மாட்டான். அவன் பார்த்தீங்கன்னா சாப்பாடு வைப்பான், அப்படியே சுற்றி பார்த்தீங்கன்னா அவ்வளோ டிஷ் இருக்கும். இறா இருக்கும், மீன் இருக்கும், மீன் குழம்பு இருக்கும், வறுவல் இருக்கும், என்னென்னமோ நீங்கள் அதாவது கேள்வி கூட படாததெல்லாம் எடுத்து வந்து வச்சுருப்பான். அந்த டேபிள்லேயே அவ்வளோ ஸ்ப்ரெட் பண்ணி இருக்கும். எதை சாப்பிடுதுன்னு கூட உங்களுக்கு தெரியாது, எதை முதல்ல சாப்பிடுது எதை 2வது சாப்பிடுதுன்னு கூட தெரியாது, அவ்வளோ டிஷ்ஷு வச்சுருப்பான். சில பேருக்கு அதெல்லாம் பார்த்த உடனே பசி அடங்கிடும். சில பேர் சொல்லுவாங்க தெரியுங்களா, ரொம்ப பசியாக இருக்கும், நிறைய பார்த்துட்டாங்கன்னு வச்சுக்கல, பசியெலாம் அடங்கிடும், சாப்பிடவே முடியல, உள்ளே சாப்பிட்ணுன்னு சொல்லும், ஆனால் உள்ளே இறங்காது. ஏன்னா சாப்பிட்டு அதில் ஒரு திருப்தி ஆகிட்டாங்க. அது போல தான் அவ்வளோ ராஜ சாப்பாடுன்றது இதை விட பிரமாதமாக இருக்கும். ஆமாம், இதை விட பிரமாதமாக நிறைய டிஷ்ஷஸ், நிறைய உணவு வகைகள்லாம் இருக்கும். சாப்பாடுன்னு எடுத்தாலுமே சாப்பாடு எல்லாம் சாதமும் இருக்கும், குழம்பு எடுத்தால் எல்லா குழம்பும் இருக்கும், கறின்னு எடுத்திங்கன்னா எல்லா விதமான கறிகளும் இருக்கும், மான் கறி, முயல் கறி, எல்லா கறியும் வச்சுருப்பாங்க ராஜாவுக்கு. ஆமாம், ராஜா ஆசைப்பட்டு சிங்க கறி கேட்டாருன்னா சிங்கத்தை கூட பிடிச்சி எடுத்து வந்து அடித்து வைப்பாங்க. அந்த அளவுக்கு எல்லாமே இருக்குது. இந்த உணவை சாப்பிட ஒரு கூட்டத்தை அந்த ராஜா ஏற்படுத்துகிறாரு பாருங்க. இந்த கூட்டத்தில் தான் யார் இருக்கிறாங்கன்னா தானியேல் இருக்கிறாரு. இந்த கூட்டத்தில் தான் யார் இருக்கிறாரு? தானியேல் இருக்கிறார். தானியேலுக்கு என்ன மாதிரி சாப்பாடு இருக்குது? ராஜ சாப்பாடு. இப்போ தானியேல் நிலைமையில் நாம் இருந்தால் என்ன பண்ணியிருப்போம்? எங்கள் அப்பா வீட்டில் கூட இப்படி சாப்பிடல, எங்கள் அம்மா வீட்டில் கூட இப்படி சாப்பிடல, இல்லை நான் பிறந்த வீட்டில் கூட இப்படி சாப்பிடல, வெய் ஒரு வெட்டிடலாம் டெய்லி, அதுவும் 3 வேளையும் அப்படி நல்லா சந்தோஷமாக இருப்போம். இங்கே தான் தானியேலுக்கும் மற்றவர்களுக்கும் ஒரு வித்தியாசம் பாருங்கள். அவர்களுக்குள் யூதா புத்திரராகிய தானியேல், அனனியா, மீஷாபேல், அசரியா என்பவர்கள் இருந்தார்கள். இவங்க 4 பேரும் ஃப்ரெண்ட்ஸு. தானியேல், கவனிங்க, அனனியா, மீஷாபேல், அசரியா, இந்த 4 பேரும் யார்? ஃப்ரெண்ட்ஸு இருந்தார்கள். பிரதானிகளின் தலைவன் தானியேலுக்கு பெல்தெஷாத்சார் என்றும், அனனியாவுக்கு சாத்ராக் என்றும், மீஷாவேலுக்கு மேஷாக் என்றும், அசரியாவுக்கு ஆபேத்நேகோ என்றும் மறுபெயரிட்டான். கவனிக்கணும், தானியேலுடைய பேர் ஒரிஜினல் பேர் வந்து தானியேல் கிடையாது, புரியுதுங்களா? தானியேலுடைய ஒரிஜினல் பேர் தானியேல், ஆனால் அவருக்கு பேர் வச்சது என்ன? பெல்தெஷாத்சார். அப்போ
அனனியாவுடைய பேருக்கு என்ன? சாத்ராக். மீஷாவேலுக்கு மேஷாக். அசரியாவுக்கு ஆபத்நேகோ. ஆனால் நமக்கு வந்து பாருங்க, அனனியா, மீஷாவேல், அசரியா சரியா தெரியாது. ஆனால் சாத்ராக், மேஷாக், ஆபத்நேகோ நல்லா தெரியும். நீங்கள் போய் கேட்டு பாருங்க. அனனியா, மீஷாவேல், அசரியா எத்தனை பேர் தெரியும்? கிறிஸ்தவர்களை கேட்டு பாருங்க, தெரியாது. ஆனால் யாரு தெரியும்? சாத்ராக், மேஷாக், ஆபத்நேகோ தெரியும். இது என்னன்னு கேட்டிங்கன்னா, அவங்க பிடிச்சின்னு வந்து அவங்க சாமி பேர்களை வைக்கிறாங்க. இவங்களுக்கு மறு பேரை யார் பேரை வைக்கிறாங்க? அவங்க இவங்களை கூப்பிடும் போது, தானியலை கூப்பிடும் போது தானியல் கூப்பிடல, பெல்தெஷாத்சார் கூப்பிட்றான். அவங்க சாமி பேர் முனுசாமின்னு கூப்பிட்றான். தானியல்ற பேரை வச்சு எப்படி கூப்பிட்றான்? அவன் சாமி வச்சு, ஏ கந்தசாமி, முனுசாமி வாங்கடா அப்படின்னு கூப்பிட்ற மாதிரி அவங்க சாமிங்களை பேரை வச்சு தான் மறு பேர் வைக்கிறாங்க, வச்சு கூப்பிடுறாங்க. அதன் மத்தியில் பாருங்க, அதன் மத்தியில் தானியேல் 8வது வசனம் நான் ஏற்கனவே படிச்சு தான். தானியேல் ராஜாவின் போஜனத்தினாலும் அவர் பானம் பண்ணும் திராட்சை ரசத்தினாலும் தன்னை தீட்டுப்படுத்தலாகாதென்று தன் இருதயத்தில் தீர்மானம் பண்ணி கொண்டு தன்னை தீட்டுப்படுத்தாதபடி பிரதானிகளின் தலைவனிடத்தில் வேண்டிக் கொண்டான். ரொம்ப முக்கியமானது. நல்ல ராஜ சாப்பாடு இருக்குது. ஒரு பக்கம் 2 காரியம் பார்க்கலாம் தானியேல் கிட்ட. ஒன்று, நல்ல ராஜ சாப்பாடு. நல்ல இதை என்ன பண்ணலாம்? அனுபவிக்கலாம்யா. நம்ம ஊரில் தான் இல்லை, இன்னொரு ஊரில் இருக்கிறோம். நம்ம ஊரில் கிடைக்காத சாப்பாடு இங்கே நல்லா கிடைக்குது. நல்லா சாப்பிடுவோம், நல்லா என்ஜாய் பண்ணுவோம். சரி, இருக்கிறத வச்சு சந்தோஷமாக வாழ்ந்துட்டு போவோம். நாளைக்கு நடக்குது யாருக்கு தெரியும்? அப்படியும் வாழ்ந்துருக்கலாம் தானியேல். இல்லைன்னா இப்படியும் வாழ்ந்துருக்கலாம். என்னடா நம்ம இந்த சாமி இவ்வளோ நாள் கும்பிட்டோம், ஆண்டவர் நம்மளை கைவிட்டாரு. எவனோ ஒரு ராஜா கிட்ட வந்து எப்படி இருக்கிறோம்? அடிமையாக இருக்கிறோம். இந்த ஆண்டவருக்காக நம்ம என்னத்துக்கு வாழணும்? இப்படியும் வாழ்ந்துருக்கலாம். ஆனால் தானியேல் அந்த 2 விதத்திலையும் வாழல. அதுதான் தீர்மானம். தானியேல் தன்னுடைய இருதயத்தில் தீர்மானம் பண்ணி வச்சிருக்கிறாரு, நான் வாழ்கிற வாழ்க்கை என் ஆண்டவருக்காக இருக்கணும், என் தேவனுக்கு பிரியமானதாக இருக்கணும், என் தேவன் விரும்பக்கூடிய ஒரு வாழ்க்கையை நான் வாழ வேண்டும். அதுதான் அங்கே முக்கியங்க. அப்படி தீர்மானிக்காதவங்க தான் என்ன பண்ணுவாங்கன்னா, எப்படி வேணாலும் வாழ்ந்துருவாங்க. ஒன்று, கறி மீன் கிடைச்ச உடனே என்ன சொல்லுவாங்க? ஆண்டவராது பைபிளாது ஜெபமாத எல்லாத்தையும் ஒருத்து ஓர வைப்பா, அதெல்லாம் செத்தா பரலோகன்றாங்க. நீ பார்த்தியா, நான் பார்த்தேன்னா. இன்னைக்கு கறி சாப்பிடுவோம், நாளைக்கு மீனை சாப்பிடுவோம், நாளைக்கு மான் கறி தேன் கறின்னு சாப்பிடுவோம். எல்லா கறியும் சாப்பிட்டு சந்தோஷமாக வாழ்ந்துட்டு போயிடலாம் போ அப்படின்னு போயிருக்கலாம். ஆனால் தானியேல் அப்படி போகலை. இன்னொன்று, டிப்ரெஷனுக்குள்ளேயும் போகலை. இவ்வளோ நாள் இந்த ஆண்டவர் தான் கும்பிட்டேன், இவ்வளோ வைராக்கியமாக இருந்தேன், நான் இன்னைக்கு அடிமையாக வந்துட்டேனே, இந்த ஆண்டவர் என்னை கை விட்டுட்டாரு, நான் என்ன பண்ணுறது, இவரை நம்பலாமா தொடர்ந்து அப்படின்னு டிப்ரெஷனுக்குள்ளேயும் போகலை. ரொம்ப முக்கியமான விஷயம் கவனிங்க. சில வசதிகள், சில ஆடம்பரங்கள், சில நன்மைகள் நம்ம வாழ்க்கையில் வரும்போது நம்ம அதில் தேங்கி நின்றுடக்கூடாது, அது பின்னாடி போயிடக்கூடாது. சில நேரத்தில் நமக்கு கிடைக்கலன்றதுக்காக நம்ம என்ன பண்ணுறக்கூடாது? சோர்வுக்குள்ளேயும் போயிடக்கூடாது. எப்பவுமே ஆண்டவருக்குள்ளே ஸ்டாண்டர்டாக நிற்கணும். ஒன்று தான், தேவன் எனக்கு நன்மை கொடுப்பார், இந்த தீமையை நன்மையை மாற்றுவார். எவ்வளவு நன்மை வந்தாலும் நான் தேவனுக்கு நன்றி உள்ளவனாக இருப்பேன், நான் தேவனை மட்டுமே சார்ந்து வாழ்வேன், தேவனுக்காகவே இருப்பேன்றதுல உறுதியாக இருக்கணும். இதுதான் தீர்மானம். தானியேல் ராஜாவின் போஜனத்தில் தன்னை தீட்டுப்படுத்தாதபடிக்கு தீர்மானம் எடுத்தார்னா என்னன்னா, ராஜாவுக்கு சாப்பாடு செஞ்சு பெரிய விருதுலாம் செய்வாங்க. எது செஞ்சாலும் முதல்ல அந்த ராஜா என்ன பண்ணுவான்னா, அவன் கும்புற குலச்சாமி கிட்ட எடுத்துன்னு போயிட்டு வச்சு அதுக்கு என்ன பண்ணுவாங்க, சில முறைமைகள் பண்ணிட்டு அதுக்கு பிறகுதான் என்ன பண்ணுவாங்க, ராஜாவுக்கு மற்றவங்களுக்கெல்லாம் புசிக்க கொடுப்பாங்க. அதனால் தானியேல் தீர்மானம் பண்ணுறாரு, நான் மெய்யான தெய்வத்தை வணங்குகிறேன். புரியுங்களா? என் பேரை மாற்றலாம், ஆனால் அதை அவன் கூப்பிடுறத என்னால் தடுக்க முடியாது. கவனிங்க, அவன் வந்து தானியேலை பெல்தெஷாத்சார் அப்படின்னு கூப்பிடுறான், அதை தடுக்க முடியல. ஆனால் இதை முடியுமா, முயற்சி பண்ணி பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருதயத்தில் தீர்மானம் எடுக்கிறாரு. இருதயத்தில் தீர்மானம், ஆண்டவரே அவன் கூப்பிடுறத, அவன் என் பேரை என்ன சொல்லி கூப்பிட்றான், அவன் சாமி பேரை சொல்லி கூப்பிட்றான், என்னால் அதை தடுக்க முடியல. ஆனால் இது சாப்பிட்ற விஷயம், எனக்கு ஒரு உதவி செய்யுங்க, நான் தீர்மானம் எடுக்கிறேன். நான் வந்து விக்கிரகங்களுக்கு படைக்கப்பட்டது என்ன பண்ணக்கூடாது, சாப்பிடக்கூடாது. பைபிளில் இருக்குது. ஆண்டவர் சொல்கிறாரு, விக்கிரகங்கள்லாம் இந்த உலகத்தை உண்டாக்கல, இந்த உலகத்தில் ஆயிரக்கணக்கான விக்கிரகம் இருக்குது. எது இந்த உலகத்தை உண்டாக்குச்சின்னு சண்டை விட்டுப்பாரு, எது ஜெயிக்கும்? எதுவும் ஜெயிச்சு முன்னுக்கு வராது. ஆனால் அதனால அவர் சொன்னார், விக்கிரகங்கள் இந்த உலகத்தை உண்டாக்கல, விக்கிரகங்கள் இந்த மனுஷர்களை உண்டாக்கல, இந்த சூரியன் சந்திரன் எல்லாம் விக்கிரகங்கள் உண்டாக்கல, நான் தான் உண்டாக்கி வச்சிருக்கிறேன். அதனால் நீ விக்கிரகங்களை வணங்க வேண்டாம், விக்கிரகங்களுக்கு படைக்கப்பட்டதை புசிக்க வேண்டாம். இதில் ஸ்ட்ராங்காக இருக்கணும், இயேசுவை ஏற்றுக்கணுங்களும் இதில் உறுதியாக இருக்கணும்.
நீ விக்கிரகத்துக்கெல்லாம் படைச்சதை சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்குள்ளே நிறைய பிரச்சனை, சாபம் தான் வரும். வேறு வழியே கிடையாது. நான் ஒன்றும் பண்ண முடியாது. இதில் ஆண்டவரும் பண்ண முடியாது. ஏன்னா தேவன் உங்களுக்கு உதவி செய்ய மாட்டார். தேவன் உங்கள் மேலே கோபம் ஆகிடுவார். ஏன்னா சாப்பிடாம இருந்தால் செத்து போயிடுவீங்களா? அப்படின்னா சாப்பிடுங்க. பாஸ்டர் நான் அதை சாப்பிடலன்னா நான் உயிர் போயிடும் பாஸ்டர்னா பரவாயில்ல, சாப்பிடு. அந்த நிலைமையில இருக்கிறீங்க. அப்போ எதுக்கு விக்கிரகத்தை படித்ததை சாப்பிட்றீங்க? அவன் சொல்லுவான், எவன் சொன்னாலும் சரி, கம்பெனி பெரிய கம்பெனி எம்டிஏ சொன்னாலும் கூட முடியாது. இன்னும் அதிகபட்சம் வேலை தானே போவோம். இப்போது கர்த்தர் எனக்கு இதை விட பல மடங்கு ஆசீர்வாதமான வேலையை கொடுப்பார். இந்த வேலையை நம்பி நான் வாழலையா, கர்த்தரை நம்பி வாழ்றேன்னு சொல்லிட்டு வரணும். நானும் அப்படி உறுதியாக இருந்திருக்கிறேன். ஒரு கம்பெனியில் வேலை செய்வேன். வெள்ளிக்கிழமைனா கம்பெனியில் பாருங்கள் எல்லாம் ஒரே தடப்படல. 5 மணிக்கு வேலை முடிஞ்சிடும். 5 மணிக்கு மேலே ஒரே அவன் பிஸியாக இருப்பானுங்க. எல்லாம் 1000 பிரச்சனை இருக்கும். காலையிலேருந்து எல்லாம் மறந்துட்டு தேங்காய் வாங்கிட்டு வரதும், வேர்க்கடலை வாங்கிட்டு வரதும், பொரி வாங்கிட்டு வரதும், சாமி பேரை சொல்லி இவனுக்கு சாப்பிட்றதுக்கு தான். அது எங்கே சாப்பிட்டு 2 நிமிஷம் அதுக்கிட்ட வச்சுட்டு எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்துடுவானுங்க. வாங்கின்னு வந்து எல்லாத்தையும் அதுக்கு காட்டி எல்லாம் கற்பூரெல்லாம் கொளுத்தி முடிச்சு பெல்லெல்லாம் அடிச்சு முடிச்சு எடு சீக்கிரத்தில் வந்து வச்சு எல்லாத்தையும் எல்லாரும் போட்டு கொடுப்பாங்க. நமக்கும் வரும் ஒரு பங்கு. வேணவே வேணான்ருவேன். மேனேஜர் சொல்லுவார், நானமணி உங்ககிட்ட எல்லாமே எனக்கு பிடிக்கும் நானமணி, ஆனால் இந்த ஒரு விஷயம் தான் எனக்கு பிடிக்கல அப்படின்வாரு. நான் நினச்சிப்பேன், உனக்கு பிடிச்சாலே எனக்கு கவலை இல்லை, உனக்கு பிடிக்கலனாலே எனக்கு கவலை இல்லை. நான் வந்து வானத்தையும் பூமியும் படைத்த மெய்யான தெய்வத்தை வணங்குறேன். நான் வந்து அதை புசிக்கும்போது நான் அந்த தெய்வத்தை அங்கீகரிக்கிறேன், ஏற்றுக்கொள்ளுகிறேன். நான் அதுக்கு என்ன பண்ணுறேன்னா சரண்டர் பண்ணுற மாதிரி ஆகிடும். அதுடைய எல்லா கிரியைகளும் எனக்குள்ளே வரத்துக்கு நான் இடம் கொடுக்குறேன். எனக்கு வேணவே வேணாம், நீ கொடுக்குற தேங்காவை வேணாம், பட்டாணியை வேணாம், உப்புக்கல்லையே வேணாம், பொரிய வேணாம், எதுவும் வேணாம். எவ்வளோ முயற்சி பண்ணி பார்த்தாங்க, எவ்வளோ முயற்சி பண்ணாங்க. நான் அந்த கம்பெனியில் எத்தனையோ வருஷம் வேலை செஞ்சேன். அதுக்கு பிறகு அவங்க என்ன ஆகிட்டாங்க தெரியுங்களா? கற்பூரெல்லாம் கொளுத்துவான், பங்கு பிரிப்பான், ஆனால் எனக்கு மட்டும் பிரிக்க மாட்டான். அவங்களே வந்து அந்த செட்டப்புக்கு வந்துட்டான். ஏன்னா உறுதியான தீர்மானம். நீங்கள் தீர்மானம் உறுதியாக எடுக்கலைன்னா உங்களை 2 முறை முயற்சி பண்ணி ஊட்டி விட்டுருவான். அப்புறம் சொல்லுவீங்க வந்து, பாஸ்டர் நான் கம்முன்னு தான் ஊட்டி விட்டுட்டேன் பாஸ்டர், அப்புறம் சாப்பிட்டேன். உறுதியாக இருக்குன்னு தீர்மானத்தில். நான் சொல்கிறேன், புது வருஷத்தில் போக போகிறீங்க, தீர்மானத்தில் உறுதியாக இருங்க. புது வருஷத்தில் நல்லா ஜெபம் பண்ணணும்னு தீர்மானம் எடுங்க. புது வருஷத்தில் நல்லா பைபிள் படிக்கணும்னு தீர்மானம் எடுங்க. புது வருஷத்தில் ஆண்டவருக்காக ஏதாவது ஒரு ஊழியம் செய்யணும் உறுதியாக எடுங்க, தீர்மானம் எடுங்க. புது வருஷத்தில் 52 வாரம் இருக்குது, 52 வாரம் சர்ச்சுக்கு லீவு போடாமல் போவேன்னு சொல்லி தீர்மானம் எடுங்க. நிறைய பேர் முதல் வாரம் வந்து தலை காட்டுறதோட சரி, இதெல்லாம் தீர்மானம் எடுக்கணும். இதெல்லாம் பெரிய தீர்மானம் கிடையாது. தானியேல் எடுத்தது பெரிய தீர்மானங்க. சொல்கிறேன் பாருங்கள், அது எவ்வளோ பெரிய விஷயம்னு சொல்லிட்டு. அந்த தீர்மானம் சாதாரண தீர்மானம் கிடையாது. ஆனால் நீங்கள் நம்ம தீர்மானம் எடுக்கலாம். 52 வாரம் ஒழுங்காக சர்ச்சுக்கு போவேன். அதுக்கடுத்து இன்னொரு தீர்மானம், 6:55 இல்லைன்னா 55க்கு சர்ச்சுகளில் இருப்பேன். எத்தனை மணிக்கு? 6:55க்கு சர்ச்சில் இருப்பேன்னு தீர்மானம் எடுங்க. யோசிச்சு பாருங்கள், தீர்மானம் எடுங்க. எல்லா விதத்துலையும் தீர்மானம் எடுங்க. கர்த்தருக்காக ஏதாவது செய்யணும், கர்த்தருக்காக ஆத்துமாதாயம் பண்ணணும். என் வாழ்க்கையில் என் நேரத்தை எப்படி செலவு பண்ண போகிறேன், தேவனுடைய சமூகத்தில் செலவு பண்ண போகிறேன். தீர்மானம் எடுங்க. புதிய வருஷம் வருது, இப்போவே தீர்மானம் எடுங்க. பாருங்க, தானியேல் தீர்மானம் எடுத்தாரு. எடுத்த உடனே பாருங்க, எடுத்து அந்த தீர்மானத்தை செயல்படுத்துறாரு. எப்படி செயல்படுத்துறாரு? எனக்கு அவன் சாப்பாடு கொடுக்குறானோ அவன்கிட்ட போய் பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிரதானிகளின் தலைவனிடத்தில் போய் வேண்டிக் கொண்டான். என்ன வேண்டிக்கிறாரு? ஐயா, நாங்கள்லாம் வந்து யூதர்கள், நாங்கள் வானத்தை பூமியை படைத்த கடவுளை வணங்குகிறோம், அவருக்கு எந்த ஒரு உருவமும் கிடையாது, என்ன அந்த உருவத்தில் வச்சு இதெல்லாம் சாப்பிட்டா எங்களுக்கு சாபம் வரும், நாங்கள் பலவீனம் ஆகிடுவோம், எங்களுக்கு நோய் வந்துடும், எங்களுக்கு இல்லாத பொல்லாப்புலாம் வரோம். ஐயா, அப்படிலாம் பண்ணி எங்கள் ராஜாக்கள்லாம் பண்ணி தான் நாங்கள் அடிமையாகவே வந்திருக்கிறோம். இந்த ராஜாக்கள், இவங்க மேலே இருந்த ராஜாக்கள்லாம் அதெல்லாம் பண்ணி தான் இப்போ எங்கே வந்திருக்கிறோம்? யுத்தத்தில் தோற்று போய் அடிமையாக வந்திருக்கிறோம். நீ இன்னும் கொஞ்சம் இதெல்லாம் எனக்கு கொடுத்தினா எனக்கு செட் ஆகாது, எனக்கு ஒத்து வராதியா அப்படின்னு சொல்லி பேசுகிறாரு. பேசும்போது பாருங்க 9வது வசனம், தேவன் தானியேலுக்கு பிரதானிகளின் தலைவனிடத்தில் தயவும் இரக்கமும் கிடைக்கும்படி செய்தார். நீங்கள் தீர்மானம் எடுத்தீங்கன்னா அதை நிறைவேற்ற தேவன் உதவி செய்வார். தீர்மானம் எடுங்க. புதிய வருஷத்தில் நான் கர்த்தருக்காக ஊழியம் செய்வேன்,
தீர்மானம் எடுத்து பாருங்க, கர்த்தர் உதவி செய்வார். புதிய வருஷத்தில் 52 வாரம் நான் தவறாமல் வருவேன், நேரத்தோடு வருவேன். தீர்மானம் எடுத்து பாருங்க, கர்த்தர் உதவி செய்வார். நீங்கள் தீர்மானமே எடுக்காம சரி பார்ப்போம் அப்படின்னா பார்ப்போம், கர்த்தர் எப்படி நடத்துகிறாரோ நடத்துட்டோம், அவராக நடத்த மாட்டாருங்க. அப்படி சொல்லிட்டு வீட்டில் போய் உக்காந்துக்கங்க. மத்தியானம் கர்த்தர் என்ன கொடுக்குறாரோ அதை சாப்பிடுவேன்ட்டு நான் சொல்கிறேன், ஒன்றும் சாப்பிட மாட்டீங்க, பட்னியாக இருப்பீங்க. அப்படியே போகிறீங்க வீட்டுக்கு, இங்கேருந்து போகும்போதே 1/2 கிலோ எடுக்கணுமா 1 கிலோ எடுக்கணுமா தீர்மானம் பண்ணுறீங்கல்ல. கறிக்கடைக்காரங்கிட்ட போய் நின்றுக்குன்னு போடு அப்படின்னு அவனா சொல்லுவான், எத்தனை கிலோ? கர்த்தருக்கு சித்தம் எதுவோ அந்த அளவுக்கு போடுனா, ஒன்று 5 கிலோ போட்டு ஒன்று உதவாத கறியெல்லாம் தலையில் கட்டுருவான், இல்லை ஒன்றுமே போட மாட்டான். அப்போ யோசிச்சு பாருங்க, நம்ம தீர்மானம் எடுக்கணும். புது வருஷத்தில் போக போகிறோம், தீர்மானம் ரொம்ப அவசியம். நல்ல தீர்மானங்களை எடுங்க. கர்த்தருக்காக வைராக்கியமாக வாழணும். தானியேலை போல எடுங்க. தானியேல் பாருங்க, ராஜா சாப்பாடு எல்லாமே இருக்குது, அது நிறைய ப்ளஸ் இருக்குது, ஆனால் சுவை இருக்குது. அது ராஜ விருந்து, ஒவ்வொரு நாளும் விருந்து, அது வேணாம். ஏன்னா எனக்கு இந்த விருந்தை விட தேவன் தான் பெரியவர், இந்த விருந்தை விட தேவன் தான் முக்கியம். அல்லேலூயா. நான் சொல்கிறேன், சாப்பிட்ற விஷயத்தில் எவன் ஒருத்தன் சரியாக இருக்கிறானோ அவன் தான் வாழ்க்கையில் தேவனுக்காக பக்தி வைராக்கியமாகவே வாழ முடியும். சாப்பாட்டை கண்ட்ரோல் பண்ண முடியாதவன் கர்த்தருக்காக வாழவே முடியாதுங்க. எழுதி கொடுக்குறேன், என்னால் சாப்பாடு கண்ட்ரோல் பண்ணவே முடியாது. சில பேருக்கு கருவாடு இல்லைன்னா சாப்பாடு இறங்காது, நீ கர்த்தருக்காக ஒன்றும் செய்ய மாட்டேன். சில பேர் சொல்லுவாங்க, அந்த வாசனையாவது அடிக்கணும், எனக்கு ரொம்ப கஷ்டம். பவுல் சொல்றாரு, பட்டினியா இருக்கவும் திருப்தியா இருக்கவும் நான் போதிக்கப்பட்டேன். நல்லா சாப்பிடவும் தெரியும், பட்டினியா இருக்கவும் தெரியும். அதுதான் முக்கியம். கிறிஸ்துக்குள்ள வாழ்ற வாழ்க்கைனா என்ன? எல்லாருனாலும் சந்தோஷமா இருந்து கர்த்தருக்குள்ள பக்தி வைராக்கியமா இருக்கணும். ஒண்ணுமே இல்லைன்னா கூட கர்த்தருக்குள்ள பக்தி வைராக்கியமா இருக்கணும். அதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. புரியுதுங்களா? எனக்கு எல்லாரும் தான் நான் ஒழுங்காக சர்ச்சைக்கு வருவேன், ஒன்றெல்லாம் வரமாட்டேன், அதுவும் தப்பு. எல்லாரும் தான் வர்றது, இப்படி 2 கூட்டமும் இருக்குதுங்க. கையில் நிறைய கொடுத்தா வராத கூட்டமும் இருக்குது, ஒன்றுமே கொடுக்கலன்னா வராத கூட்டமும் இருக்குது. ஆனால் அப்படிலாம் இருக்கவே கூடாது. தானியேல் பாருங்க, நல்ல தீர்மானம் எடுத்தார். கர்த்தர் பார்த்தீங்கன்னா அந்த தீர்மானத்தை நிறைவேற்ற பிரதானிகளின் தலைவனிடத்தில் தயவும் இரக்கமும் கிடைக்கும்படி செய்தார். அப்போ பிரதானிகளின் தலைவன் தானியேலை நோக்கி பாருங்க, அவன் சொல்றான், உங்களுக்கு போஜனத்தையும் பானத்தையும் குறித்து இருக்கிற ராஜாவாகிய ஆண்டவருக்கு நான் பயப்படுகிறேன். என்ன பண்ற? அவன் தலைவன் சொல்றான், ஐயோ நான் நேபுகாத்நேச்சார் ராஜாவுக்கு பயப்படுறேன்ப்பா. எதுக்காக பயப்படுறேன்? அவர் உங்களோட ஒத்த வாலிபரின் முகங்களை பார்க்கிலும் உங்கள் முகங்கள் வாடி போனவைகளாக காணப்பட வேண்டியது என்ன? அதனால் ராஜா என்னை சிறைச்சேதம் பண்ணுவாரே என்றான். அவர் சொல்றாரு, எப்பா நீ கேட்குற மாதிரி நான் ராஜா சாப்பாடெலாம் கொடுக்காம உனக்கு நார்மல் மீல்ஸை கொடுக்குறேன், வெஜிடேரியன் மீல்ஸை கொடுக்குறேன், ஒன்றும் எனக்கு பிரச்சனை இல்லை. ஆனால் நாளைக்கு 3 வருஷம் கழிச்சு ராஜாவுக்கு முன்னாடி நிற்கும் போது எல்லாம் கறி மீன் சாப்பிட்டோன்னா நல்லா புசு புசு நிற்பான். நீ அப்படியே வத்தலும் தொத்தலுமா நின்னா ராஜா என்னை கூப்பிட்டு என் தலையை வெட்டிடுவான். இவனுக்கு கொடுத்த கறியெல்லாம் நீ எடுத்து உன் வீட்டுக்கு எடுத்து போய் சாப்பிட்டியாடா, உன் பஞ்சாயத்து பிள்ளைங்களுக்கு போட்டியாடா, இவனு ஏன்டா அப்படி இருக்கிறாருன்னு சொல்லி என் தலையை வெட்டிடுவானே அப்படின்னு கேட்கும்போது கவனிங்க. அடுத்ததும் பாருங்க, இந்த தீர்மானத்தை எடுத்த தானியேல் தீர்மானத்திலிருந்து இறங்கலை. கவனிங்க, தீர்மானத்திலிருந்து இறங்கலை. பாருங்க, எப்பவுமே நீங்கள் ஒரு தீர்மானம் எடுக்கும்போது அந்த தீர்மானத்தை உடைக்கிற மாதிரி சில காரியங்கள் வரும். எப்பவுமே நீங்கள் தீர்மானம் எடுத்தால் அதை உடைக்கிற மாதிரி சில காரியங்கள் வரும். நம்ம அது கூட ஃபைட் பண்ணணும், அதை ஜெயிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். எப்படி ஜெயிக்குது பார்க்கணும். நீங்கள் அடுத்த முயற்சி எடுத்தால் தேவன் உதவி செய்வார். அதை ஜெயிக்கிறதுக்கு நீங்கள் ஏதாவது ஒரு முயற்சி எடுத்தீங்கன்னா, முயற்சி எடுத்தால் தேவன் உதவி செய்வார். அதுதான் ஒரு என்ன சொல்கிறது, ஜீவன் இருக்கிறவன் தான் என்ன பண்ணணும், எடுக்கிற தீர்மானத்தில் தொடர்ந்து அதை நினைச்சிருக்க ஜெயிக்கிறதுக்கு உண்டான வழிக்காக யோசிப்பான். சில ஆளுங்க எடுப்பாங்க, சொல்லுவாங்க, பாஸ்டர் நான் கேட்டேன் பாஸ்டர், லீவ் தரமாட்டேன்னு சொல்லிட்டாரு, அதனால் ஞாயிற்றுக்கிழமை போயிடுறேன் பாஸ்டர், சர்ச்சைக்கு வர முடியல பாஸ்டர். சில நேரத்தில் எடுக்கணும் தீர்மானம், எடுத்து கேட்கணும். சில வேலை செய்யும் போது ஞாயிற்றுக்கிழமை லீவ் தரமாட்டாங்க, சொல்லணும், மற்ற 6 நாள் பாருங்கள் சார், எல்லாரும் விட நான் நல்லா வேலை செஞ்சு கொடுக்குறேன் உங்களுக்கு, அவன் செய்த விட 2 மடங்கு வேலை செஞ்சு கொடுக்குறேன், எனக்கு ஞாயிற்றுக்கிழமை மட்டும் லீவ் கொடுங்க அப்படின்னு பேச கற்றுக்கணும். கேட்டால் கொடுக்கல,
ஆனால் நான் வேலைக்கு போகிறேன்னு சொல்லக்கூடாது. அந்த தீர்மானத்தில் உறுதியாக இருக்கணும். இங்கே அதான் நடக்குது. தானியேல் தீர்மானம் எடுத்தா இந்த தீர்மானத்தை உடைக்கிற மாதிரி இவன் சொல்கிறான். அந்த அஸ்பெராஸ்ன்ற அந்த பிரதானிகளின் தலைவன் சொல்கிறான். என்ன சொல்கிறான்? நாளைக்கு 3 வருஷம் கழித்து ராஜா பார்க்கும்போது எல்லாரும் அவன்லாம் நல்லா இருப்பான், அவன் சரீரம் நல்லா இருக்கும், உடம்பு நல்லா இருக்கும், ஹெல்த்தியாக இருப்பான், கறிமீன் சாப்பிட்டுவேன். நீ இதெல்லாம் சாப்பிடலன்னா நீ அப்படியே வத்தல் மாதிரி தொத்தல் மாதிரி இருந்தீங்கன்னா என்ன கேள்வி கேட்பான், என் தலை போயிடும் சொல்லும் போது தானியேல் சொல்கிற ஒரு காரியம் பாருங்க. 12வது வசனம் 11 பாருங்க. அப்பொழுது பிரதானிகளின் தலைவனாலே தானியேல் அனனியா மீஷாவேல் அசரியா என்பவர்கள் மேல் விசாரிப்பாக வைக்கப்பட்ட மேல்ஷார் என்பவனை தானியேல் நோக்கி, 10 நாள் வரைக்கும் உமது அடியாரை சோதித்து பாரும், எங்களுக்கு புசிக்க பருப்பு முதலான மரக்கறிகளையும் குடிக்க தண்ணீரையும் கொடுத்து எங்கள் முகங்களையும் ராஜபோஜனத்தில் புசிக்கிற வாலிபுடைய முகங்களையும் ஒத்துப்பாரும், பின்பு நீர் காண்கிறபடி உமது அடியாருக்கு செய்யும் என்றான். என்ன சொல்கிறேன்னா, சரிங்க 3 வருஷம் வேணாம், எனக்கு 10 நாள் டைம் கொடுங்க. 10 நாள் என்ன பண்ணுங்க, அவனுக்கு நல்ல ஒயினு, அவன் என்னென்ன கேட்குறான், ஜூஸு எல்லாமே கொடுங்க. அவங்க ராஜா குடிக்கிற எல்லாமே கூட வருது, அந்த கறி மீன் வத்தல் தொத்தல்லாம் வருது, எல்லாமே வருது. ஆனால் இப்போ இவங்க என்ன கேட்குறாங்க, எங்களுக்கு அதெல்லாம் சாப்பிடக்கூடாது நாங்கள், ஏன்னா அதெல்லாம் விற்கிறவங்களுக்கு படைக்கப்பட்டது, எங்களுக்கு பருப்பு மரக்கறி அதான் காய்கறி சாப்பாடு கொடுங்க, வெஜிடேரியன் கொடுங்க, ஒன்லி வாட்டர் மட்டும் கொடுங்க அப்படின்ட்டு சொல்கிறாங்க. 10 நாள் டெஸ்ட் பண்ணி பாருங்க. எத்தனை நாள்? இப்போ அவன் என்ன பண்ணுறான்னா ஒத்துக்கிறான், 10 நாள் டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். 10 நாள் டெஸ்ட் பண்ணி பார்த்து ஒத்து வரலன்னா அவன் என்ன பண்ணுவான், நீ சாப்பிட்டே ஆகணும்னு சொல்லிட்டு முடிவு பண்ணுவான். இவங்களும் ஒன்றும் பேச முடியாது. நான் சொல்கிறேன் கேளுங்க, நீங்கள் எடுக்கிற தீர்மானத்தை உடைக்க தடுக்க ஏதாவது தடை வந்ததுன்னா அதை ஓவர்டேக் பண்ண அடுத்த முயற்சி எடுத்து பாருங்க, நிச்சயமாக அந்த இடத்துல தேவன் உதவி செய்வார். நம்ம என்ன பண்ணுறதுன்னா செகண்ட் ஸ்டெப்பு முயற்சி எடுக்கிறதே இல்லை, ஆனால் மற்ற எல்லாத்துலேயும் எடுக்கிறோம். சைக்கிள் ஓட்ட கற்றுக்கணும் எடுத்து பாருங்கள், இன்றைக்கி சைக்கிள் ஓட்டுறீங்க, எத்தனை பேர் உட்காந்து அன்றைக்கே சைக்கிள் ஓட்டுனீங்க? அன்றைக்கே உட்காந்து பட்டெல்லாம் மெரிச்சு கட்டடிச்சு பெண்ட் பண்ணி டர்ன்லாம் போட்டு வந்துட்டீங்களா? ஆனால் சைக்கிள் ஓட்டணும்னு முடிவு பண்ணிவிட்டு 2 முறை விழுந்தாலும் 3 முறை விழுந்தாலும் திருப்பி அதை எடுத்து நிறுத்தி உக்காந்து பல முறை முயற்சி அடுத்த முயற்சி எடுத்து இருந்தான்னா இன்றைக்கி சைக்கிள் ஓட்டுறோம். அன்றைக்கி ஒரே ஒரு முயற்சி எடுத்துகிட்டு முடியலன்னு விட்டுருந்தா இன்றைக்கி நீங்களாம் சைக்கிளே ஓட்டிருக்க முடியாது, பைக்கும் ஓட்ட முடியாது இல்லை? பல முயற்சி எடுத்து தானங்க நம்ம இந்த அளவுக்கு வந்திருக்கோம். நீங்கள் ஒவ்வொரு காரியத்திலையும் ஜெயிச்ச காரியெல்லாம் பாருங்கள், எப்படி ஜெயிச்சிங்க? ஒரே முயற்சியில் ஜெயிக்கலைங்க, பல முயற்சி எடுத்து இல்லை, அதில் சில தடைகள்லாம் வந்து தொடர்ந்து அதில் போராடி தான் நம்ம ஜெயிச்சு வந்திருக்கிறோம். அப்படி தாங்க தீர்மானம் கூட நிறைவேற்ற தேவன் நமக்கு உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார். ஆனால் நம்ம அந்த தீர்மானத்தில் தொடர்ந்து என்ன பண்ணணும், முயற்சி அடுத்த ஸ்டெப்புக்கு போகணும். தானியேல் கிட்ட இப்படி சொன்னால் கூட தானியேல் அடுத்த ஸ்டெப்பு யோசிக்கிறார் பாருங்க. 10 நாள் டைம் கொடுங்க, 10 நாள் எங்களுக்கு வெஜிடேரியன் கொடுங்க, 10 நாள் நார்மல் வாட்டர் கொடுங்க, அவங்களுக்கு நல்ல மரக்கறி கொடுங்க, அவங்களுக்கு நல்ல ராஜ போஜனம்லாம் கொடுங்க, ராஜ பானம்லாம் கொடுங்க, என்ன சோமபானம் கொடுக்குறே, வேறு என்ன பானம் கொடுக்குறே கொடு, எல்லா பானமும் அவனுக்கு கொடு, ஆனால் எனக்கு நார்மல் வாட்டர் கொடு. 10 நாள் கழித்து முகத்தை பாருன்றாரு. 10 நாள் கழித்து என்ன நடக்குது பாருங்க. 14வது வசனம். அவன் இந்த காரியத்தில் அவர்களுக்கு செவி கொடுத்து 10 நாளாலும் அவர்களை சோதித்து பார்த்தான். 10 நாள் சென்ற பின்பு ராஜ போஜனத்தை புசித்த எல்லா வாலிபரை பார்க்கிலும் அவர்கள் முகம் கலையுள்ளதாயும் சரீரம் புஷ்டியுள்ளதாயும் காணப்பட்டது. அல்லேலூயா. 10 நாள் கழிச்சு நிற்க வச்சு பார்க்கும்போது 10 நாள் கறி மீன் மான் கறி முயல் கறி சாப்பிட்ட சோமபானம் அந்த பானம் இந்த பானம் குடிச்ச இவங்க எல்லார் முகத்தை உடம்பை விட கர்த்தருக்காக தீர்மானம் எடுத்து வைராக்கியமாக இருந்த தானியேல், புரியுதுங்களா, அனனியா அசரியா மீஷாவேல், இவங்களுடைய முகங்கள் எப்படி இருக்குது? கலையுள்ளதா இருக்கிறது, புஷ்டியா இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஏன் தெரியுங்களா? இவங்க தேவனுடைய பிள்ளைகள், தேவனுக்காக தேவனுடைய சமூகத்தில் ஜெபிக்கிறவர்கள், தேவனுக்காக வைராக்கியமாக இருக்கிறவங்க, தேவனுக்காக வைராக்கியமாக இருக்கிறவங்க ஜெபிக்கிறவங்க முகம் எப்பவுமே கலையாக இருக்கும், அழகாக இருக்கும். ஃபேர் அண்ட் லவ்லி இல்லாமல் முகம் அழகாக இருக்கும். ஃபவுண்டேஷன் போடலன்னா கூட முகம் எப்பவுமே பளபளன்னு இருக்கும். இன்றைக்கி நம்ம பெண்கள் ஃபவுண்டேஷன் போட்டு முகம் வாடி போயிடுது. என்ன மேக்கப்பு பா, முடியலடா சாமி. எவ்வளோ கஷ்டப்படுறாங்க பாருங்க ஆம்பளைங்கள்லாம்.
எதுக்கு சொல்ல வரனா, 1 ஹவர் மேக்கப் போடுறதுக்கு செலவு பண்ணுறதை விட 1/2 ஹவர் முட்டி போட்டு ஆண்டு சமூகத்தில் உட்காந்துட்டு வந்து பாரு, முகம் அழகாக அவ்வளோ கலையாக இருக்கும், முகம் பிரகாசமாக இருக்கும். உன் முகத்தை பார்க்கும்போது மற்றவனுக்கு இன்னும் 2 முறை பார்க்கலாமான்னு தோணும். அதுக்கு தானே மேக்கப்பே. இங்கே பாருங்க, இந்த வசனம் எல்லாம் உண்மை, இதெல்லாம் பொய் சொல்ல, உண்மை. அவன் அவளை ராஜ விருந்து சாப்பிட்டான், அந்த பானம் இந்த பானம் பண்ணான், எல்லா பானம் பண்ணான். பீர் குடித்தா முகம் உப்போம் பல நாவன்னு சொல்கிறானே, அவன் குடிச்ச முகத்தை விட பீர் குடிக்காம தேவ சமூகத்தில் இருந்த தானியேல், அனனியா, அசரியா, மீஷாவிலுடைய முகங்கள் கலை உள்ளதாக இருந்தது. அல்லேலூயா. ஒரு கை தட்டுங்க ஆண்டவருடைய பிரசன்னத்துக்காக. நான் சொல்கிறேன், ரெண்டு மணி நேரம் ஆண்டவர் சமூகத்தில் உட்காந்துட்டு இருக்கிறீங்க. நீங்கள் வெளில போய் உங்கள் முகத்தை கண்ணாடியில் பாருங்கள். வரும்போது இருந்ததை விட போகும்போது முகம் நல்லாவே இருக்கும். ஏன்னா அவருடைய பிரசன்னம், ஆண்டவருடைய பிரசன்னம் நம்முடைய முகங்களை கலை உள்ளதாய், நம்முடைய சரீரங்களை புஷ்டி உள்ளதாய் மாற்றும். புஷ்டினா என்ன தெரியுங்களா? ஸ்ட்ரென்த்தாக இருந்தாங்களாங்க. எது சாப்பிட்டு? சாம்பார் சாதம் சாப்பிட்டு புஷ்டியாக இருந்திருக்கு. சில பேருக்கு சாம்பார்னா உள்ளே இறங்காது. சில பேர் சொல்லுவாங்க, அம்மாமாருங்க சொல்லுவாங்க, தொண்டையில் குச்சி வச்சு குத்துறா கூட இறங்காது பாஸ்டர் அவளுக்கு சாம்பார். சில பேருக்கு ரசம் வேணாம், ரசம் இறங்காது. சில பேர் காய்கறிகளே இறங்காது. நான் சொல்கிறேன், எல்லாமே சாப்பிட்ணும். மனுஷனாக பிறந்தவன் மாம்சக்கறியும் சாப்பிட்ணும், மரக்கறியும் சாப்பிட்ணும். ரெண்டுத்தையும் சாப்பிட்டு பழகணும். இப்படியே ஒன் சைடாகவே போகக்கூடாது. எல்லாமே சாப்பிட்ணும். எல்லாத்துலேயும் ஆண்டவர் பாருங்கள், வசதியானவனுக்கு மரக்கறியில் சத்து வச்சு மாம்சக்கறியில் சத்து வச்சுக்கிறாரு, வசதி இல்லாதவனுக்கு மரக்கறியில் வச்சுக்கிறாரு. ஒன்று தெரியுங்களா? குப்பாமேனின்ற இலை இருக்குது இல்லை, இந்த நாட்டு மருந்துக்காரங்களாம் சொல்கிறது பாருங்கள். அவன் சொல்கிற இந்த இலைங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா சும்மா ரோட்டில் மாணவரையாக கிடக்குது. அந்த இலையை சொல்கிறேன், இந்த இலையை நீ அரைச்சி போட்டு குடிச்சுக்கிட்டா இப்படி ஆகிடும் அப்படி ஆகிடும். நம்மளுக்கே ஆச்சரியமாக்குது. அப்போ நான் தேவனை மகிமைப்படுத்துகிறேன். ஆண்டவர் பாருங்கள் எல்லாருக்கும் வச்சுக்கிறாரு. ஏழையும் நல்லா இருக்கிறதுக்கு வச்சுருக்கிறாரு. கறி சாப்பிட்டு நல்லா இருக்கணும்னா கறி வாங்கி சாப்பிட்டு நீயே நல்லா இரு, உனக்கு வச்சுக்கிறாரு. நீ பணம் செலவு பண்ணி நல்லா இருக்க போறியா? நல்லா இருந்துக்கோ. நான் பணம் செலவு பண்ணாமல் நல்லா இருக்க போகிறேன், என்னால் முடியாது, பணம் எல்லாம் இல்லைன்னா நீயே நல்லா இருக்கலாம். கர்த்தர் எல்லாருக்கும் பொதுவாக வச்சுருக்கிறாருங்க. சூரியனில் பார்த்தீங்கன்னா சூரிய வெளிச்சத்தில் விட்டமின் வச்சுருக்கிறாரு. ஏழை போய் நின்னாலும் அந்த விட்டமின் கிடைக்கும், பணக்கார போய் நின்னாலும் கிடைக்கும். ஆண்டவரோட கிருபை உள்ளவராக இருக்கிறார் பாருங்க. சரி, நான் சொல்கிறது பாருங்க, ராஜ போஜனத்தை சாப்பிட்டவங்களை விட சாதாரண போஜனம் சாப்பிட்ட இவங்களுடைய முகம் கலை உள்ளதாயும் சரீரம் புஷ்டி உள்ளதாயும் இருந்தது. அல்லேலூயா. பாருங்க, நான் சொல்கிறேன், உங்களுடைய பலன் கர்த்தருடைய சமூகம் தான். புது வருஷத்தில் தீர்மானம் எடுங்க, நல்லா ஜெபிக்கணும், நல்லா ஜெபிக்கணும். நேரம் கிடைக்கும் போதெல்லாம் ஆண்டவர் சமூகத்தில் நேரத்தை செலவிடணும். நல்லா ஜெபிப்பேன், நல்லா வேதம் வாசிப்பேன். எதுக்கோ சும்மா ரோட்லேயே உட்காந்து நேரத்தை போக்குறோம். சில லேடிஸ் எல்லாம் பார்க்குறோம், ரோட்லேயே உட்காந்துக்குது ஒரு நாள் எல்லாம். ஆண்டவர் சமூகத்தில் உட்காரலாம்லாமா? போகிற பாஸ்டர். இப்படி ரோட்லேயும் பால்கனிலையும் செலவு பண்ணுற நேரத்தெல்லாம் கர்த்தர் சமூகத்தில் செலவு பண்ணி பாருங்க. உங்கள் முகம் கலை உள்ளதாயும் உங்கள் சரீரம் புஷ்டி உள்ளதாயும் மாறிவிடும். தீர்மானம் எடுங்கள் தானியேலை போல. ஆமாம், எனக்கு ஆமென் தேவையில்லை, தீர்மானம் தேவை. 17வது வசனம், இந்த 4 வாலிபருக்கும் தேவன், பாருங்க 17வது வசனம் படிக்கிறேன். இந்த 4 வாலிபருக்கும் தேவன் சகல எழுத்திலும் ஞானத்திலும் அறிவையும் சாமர்த்தியத்தையும் கொடுத்தார். ஏன் கொடுத்தாரு? அவன் தேவனுக்காக தீர்மானம் எடுத்தான். ஏன் தேவன் கொடுக்கிறாரு? தீர்மானம் எடுக்கிறாங்க. நான் சொல்றேன், இந்த வருஷத்தில் தீர்மானம் எடுத்து பாருங்க, அடுத்த வருஷம் உங்கள் வாழ்க்கை உங்களுக்கு பெரிய வித்தியாசமா, பெரிய உயர்வா, ஒரு மகிமையாவே இருக்குங்க உங்கள் லைஃப். நான் தீர்க்க தரிசனமா சொல்றேன், உங்கள் லைஃபே குளோரியா இருக்கும். சில பேர் சொல்றீங்க, நினைக்கலாம், இருக்கலாம், எவ்வளோ வருது பாஸ்டர், எவ்வளோ சம்பாதிக்கிறேன், நிம்மதி இல்லை, என்னென்னமோ போராட்டமாக இருக்குது பாஸ்டர், ஒரு சமாதானம் இல்லை, ஒரு சந்தோஷம் இல்லை, ஏன் தான் வாழ்றேன்னு தெரியல அப்படின்னு சில பேர் இருக்கலாம். நான் சொல்கிறேன், ஒரு தீர்மானம் எடுத்து இந்த வருஷத்தில் ஒரு நல்ல தீர்மானங்கள் எடுத்து ஆண்டவருக்காக ஒரு பக்தி வைரக்கியமான தீர்மானங்கள் எடுத்து அதில் நீங்கள் உறுதியாக இருந்து பாருங்கள். அடுத்த வருஷத்தில் 2024 நீங்கள் பார்ப்பீங்க, தேவன் வல்லமையான காரியங்களை உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் செய்கிறத பார்ப்பீங்க.
நான் நம்புகிறேன் சில பேருக்கு ஆண்டவர் தீர்க்க தரிசனமாக பேசின்னு இருக்கிறாரு. சில பேருக்கு ஆண்டவர் தீர்க்க தரிசனமாக பேசுகிறாரு. நீங்கள் எடுக்க வேண்டிய தீர்மானத்தையும் ஆண்டவர் உங்களுக்கு பேசுகிறாரு. அதனால் அவர் செய்ய போகிற பலன்களையும் உங்ககிட்ட பேசுகிறாரு நான் விசுவாசிக்கிறேன். பாருங்க, தேவன் சகல எழுத்திலும் ஞானத்திலும் அறிவையும் சாமர்த்தியத்தையும் கொடுத்தார். தானியேலை சகல தரிசனங்களையும் சொப்பனங்களையும் அறியத்தக்க அறிவுள்ளவளாக்கினார். அல்லேலூயா. பாருங்க எப்படி கர்த்தர் ஏன் செய்கிறாரு. இப்போ இந்த 4 பேர் தீர்மானம் எடுக்கலன்னா இதெல்லாம் இவங்களுக்கெல்லாம் என்ன பண்ணியிருக்காது, கிடைச்சிருக்காது. தேவன் வைத்திருக்கிறார், கொடுக்க சித்தமுள்ளவராக இருக்கிறார். யாருக்கு கிடைச்சது? தீர்மானம் எடுத்து உங்களுக்கு தான். தீர்மானம் எடுக்காதவங்களுக்கு கிடைச்சிருக்குமா? இப்போ ஒருவேளை இவங்க தீர்மானம் எடுக்கல, இவங்க தீர்மானம் எடுக்காம ராஜா சாப்பாடு சாப்பிட்டுக்கின்னு என்ன சொல்லுவாங்க, குஜாலா வாழலான்னு வாழ்ந்துருந்தா இதெல்லாம் கர்த்தர் கொடுத்துருப்பாரா? தேடி வந்து எப்பா தானியேலுக்கு கொடுப்பா, தேவன் சகல எழுத்திலும் ஞானத்திலும் அறிவிலும் சாமர்த்தியத்தையும் கொடுப்போம் உங்களுக்கு, அப்படியே கொடுப்பாரு? சகல தரிசனங்களையும் சொப்பனங்களையும் அறியத்தக்க அறிவை கொடுப்பாரா? கொடுத்துருக்க மாட்டாரு. கர்த்தருக்காக தீர்மானம் எடுத்து வைராக்கியமாக இருக்கும்போது கர்த்தர் தருகிறார். இந்த புதிய வருஷத்துக்களுக்காக சொல்கிறேன், 2024 கர்த்தர் உங்களுக்கு சகல நன்மைகளும் கொடுக்க ஆயத்தமுள்ளவராக இருக்கிறார். உங்கள் தீர்மானமே அதற்கு திறவுகோலாக இருக்கிறது. அல்லேலூயா. பாருங்க, அவர்களை ராஜாவினிடத்தில் கொண்டு வருகிறதற்கு குறித்த நாட்கள் நிறைவேறின போது பிரதானிகளின் தலைவன் அவர்களை நேபுகாத்நேச்சாருக்கு முன்பாக கொண்டு வந்து விட்டான். ராஜா அவர்களோடு பேசினான். அவர்கள் எல்லாருக்குள்ளும் தானியேல், அனனியா, மீஷாவேல், அசரியா என்பவர்களைப் போல வேறு ஒருவரும் காணப்படவில்லை. ஆகையால் இவர்கள் ராஜ சமூகத்தில் நின்றார்கள். எல்லாருக்கும் கவர்மெண்ட் வேலை, ராஜா அப்பாயின்மெண்ட் பண்ணுறாரு. 3 வருஷம் படிப்பு முடித்து ராஜாவுக்கு முன்னாடி நிற்க வச்சு ராஜா தான் இன்டர்வியூ எடுக்கிறாரு. அப்போல்லாம் எக்ஸாம் கிடையாது, பேப்பர்லாம் கிடையாது, 21 பேப்பர்லாம் கிடையாது. ராஜா தான் எக்ஸாம் பண்ணுறாரு. அவர் கேட்குற கேள்வி, ராஜா கேள்வி கேட்குறாரு, பதில் சொல்லணும். ராஜாவுடைய சந்தேகம் கேட்பார், பதில் சொல்லுவார், சொல்லணும். ராஜா இந்த மொழியில் பேசுனா பதில் சொல்லணும், அந்த மொழியில் சொல்லுவார். ராஜா பல மொழி தெரியுது இல்லையோ, பல மொழி தெரிஞ்ச ஆளுங்களெல்லாம் பக்கத்தில் வச்சுருப்பார். ஏய் உன் மொழியில் கேள்றான்வார். அதில் என்ன சொல்கிறான், சொன்னால் டெஸ்ட்டு பெரிய எக்ஸாம், இந்த எக்ஸாமில் பாஸ் ஆனாங்க யார் தெரியுமா? 4 பேர். அல்லேலூயா. யார் அந்த 4 பேர்? தீர்மானம் எடுத்தவர்கள். தீர்மானம் எடுத்தவங்க. 3 வருஷம் கறி மீன் சாப்பிட்டு நல்லா தூங்கி எழுந்தவெல்லாம் ஃபெயில் ஆகிட்டான். தீர்மானம் எடுத்தவங்களுக்கு தான் அப்பாயின்மெண்ட் ஆர்டரு. ராஜா அப்பாயின்மெண்ட் ஆர்டர் அடிக்கிறாரு. அடிச்சு எல்லாம் நீ மந்திரி, நீ மந்திரி, நீ மந்திரி, நீ சீஃப் மந்திரி, போயா தானியேல. பார்த்தீங்களா? பாருங்க அந்த வசனம் பாருங்க, ரொம்ப பிடிச்சது. வேறு ஒருவரும் அவர்களைப் போல வேறு ஒருவரும் காணப்படவில்லை. நான் சொல்கிறேன், உங்களுக்குள்ள தேவன் உங்களுக்கு கொடுக்குற ஞானம், தேவன் உங்களுக்கு கொடுக்குற திறமைகள், தேவன் உங்களுக்கு வைத்து இருக்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப என்ன சொல்கிறது, சம்திங் ஸ்பெஷல், விசேஷமானதை தேவன் உங்களுக்கு வச்சிருக்கிறார். ஆனால் நம்ம அதை அனுபவிக்கிறது இல்லை. காரணம் என்னென்னா, நம்ம தானியேலை போல தீர்மானம் எடுக்கிறது இல்லை, தானியேலை போல ஒரு வைராக்கியமாக இருக்கிறது இல்லை. நம்ம ஒழுங்காக ஜெபம் பண்ணோம். 365 நாள் எத்தனை பேர் ஜெபம் பண்ணுறோம்? ஒரு வருஷத்தில் 365 நாள். எத்தனை பேர் காலையில் எழுந்துச்சோன்னா 365 நாள் ஜெபம் பண்ணுறோம்? இல்லை, ஒரு சிலர் பண்ணுறோம், ஒரு சிலரில் எவ்வளோ பேர் என்ன பண்ணிடுறோம், விட்டுடுறோம். சரி விடு, நாளைக்கா பண்ணிக்கலாம். அவர் என்ன கேட்கவா போகிறாரு, அவர் என்ன பார்க்கவா போகிறாரு? சரி நாளைக்கு ஒரு ஆண்டவரே மன்னிச்சிருங்க, நேற்றுக்கு செஞ்ச ஜெபம் பண்ணல, அதுக்காக ஒரு மன்னிப்பு கேட்டு இன்றைக்கி பண்ணிப்போம் அப்படின்றோம். எவ்வளோ பேர் இருக்கிறோம்? தீர்மானங்கள் ரொம்ப முக்கியம். இந்த வருஷத்தில் தீர்மானம் எடுங்க. பாருங்க 20 வசனம், ஞானத்துக்கும் புத்திக்கும் அடுத்த எந்த விஷயத்தில் ராஜா அவர்களை கேட்டு விசாரித்தானோ அதிலே தன் ராஜ்யம் எங்கும் உள்ள சகல சாஸ்திரிகளிலும் ஜோஷியரிலும் அவர்களை 10 மடங்கு சமர்த்தராக கண்டான். அல்லேலூயா. எங்கேருந்து வருது பாருங்க. ஏற்கனவே அப்பாயின்மெண்ட் ஆகி ஒர்க் பண்ணுற எல்லாரை விட 10 மடங்கு டேலண்ட்டு 10 மடங்கு டேலண்ட்டு யார்கிட்ட? தானியேல், அனனியா, அசரியா, மீஷாவேல் கிட்ட 10 மடங்கு டேலண்ட்டு. 10 மடங்கு டேலண்ட் இருக்குது. ராஜா பார்த்து ஆச்சரியப்படுறான். யாருங்க கொடுத்தது? அவங்களுக்குள்ளவே இருந்துச்சா? இல்லை, வசனம் சொல்லுது தேவன் சாத்ராக், அதான் அனனியா, அசரியா, மீஷாவேலுக்கு சகல எழுத்திலும் சகல பாஷையிலும் ஞானத்தை கொடுத்ததில்லை. தானியேலுக்கு சகல சொப்பனங்கள் தரிசனங்களை அறிகிற அறிவையும் கொடுத்தார். தேவன் கொடுத்ததுங்க. நான் சொல்கிறேன், உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ஒரு உயர்ந்த நிலைக்கு வரணும்னா
தேவன் கொடுக்கிறத வச்சு தான் வர முடியும். வாலிப பிள்ளைகளுக்கு சொல்கிறேன், வாலிப பிள்ளைகளே கவனிங்க, வாலிபர்களே கவனிங்க. இன்றைக்கு நீங்கள் தானியேலை போல ஒரு தீர்மானம் எடுத்தால் உன்னுடைய எதிர்காலம் பிரகாசமாக இருக்கும். இதுக்கு நான் 1000% என்ன பண்ணுறேன், அத்தாட்சிக்கு கொடுக்குறேன். நீங்கள் தானியேல் போல இருந்து வாழ்ந்து பாருங்க. யாருன்னா தோற்று போனீங்கன்னு நாளைக்கு வந்து கேளுங்க, நான் உங்களுக்கு 50 லட்சம் கொடுக்குறேன் ஃப்ரீயா. ஏன்னா நான் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு எனக்கு தெரியும். ஏன்னா நீங்கள் தோற்று போக மாட்டீங்க, எனக்கு ஒன்று தெரியும். நீங்கள் தானியேலை போல உறுதியா காலையில் எழுந்திருச்சு ஒழுங்காக ஆண்டவர் சமூகத்தில் ஜெபம் பண்ணி, ஆண்டவருக்காக பக்தி வைராக்கியமாக இருந்து, ஆண்டவருக்காக ஊழியம் செஞ்சு, ஆண்டவருக்கு முதலிடம் கொடுத்து நீங்கள் தீர்மானத்தில் உறுதியாக இருந்து வாழ்ந்து பாருங்கள். நீ நல்லா படிப்ப, நீ ஃபஸ்ட் கிளாஸில் பாஸ் பண்ணுவ, உனக்கு கேம்பஸ்லேயே வேலை கிடைக்கும், கிடைக்கிற வேலையில் சீக்கிரமாக போய் சேருவேன், அங்கே நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் ஆக, மேலே மேலே போய் அப்புறம் 10 வருஷம் கழித்து பார்த்தீங்கன்னா நீ மேனேஜராக இருப்ப. நீ தான் எனக்கு 50 லட்சம் கொடுத்துட்டு போடும். ஏன்னா ஆண்டவர் எப்படிப்பட்டவன்னு எனக்கு தெரியும். பாருங்க, 10 மடங்கு சமத்தர்களாக கண்டான். சரி, அதுக்கு பிறகு நீங்கள் தானியேல் ஃபுல்லாக போய் படிங்க வீட்டில். ஒவ்வொரு அதிகாரத்திலையும் தானியேலுடைய ஜெயங்கள், தானியேலுடைய வெற்றிகளை படிக்கலாம். கடைசியாக நான் ஒரே ஒரு வசனம் படித்து முடிச்சிடுறேன். தானியேல் 6வது அதிகாரம் 28வது வசனம். தானியேல் 6:28 கடைசி வசனம். எடுத்துட்டீங்களா? எல்லாரும் பாருங்க, அதை கொஞ்சம் பைபிள்லாம் எடுத்துங்க பாருங்க. தானியேல் 6வது அதிகாரம் 28வது வசனம். தரியுவின் ராஜ்யபார காலத்திலும் பெர்சியனாகிய கோரேசுடைய ராஜ்யபார காலத்திலும் தானியேலின் காரியம் ஜெயமாயிருந்தது. ராஜாக்கள் மாறலாம், ஆனால் தானியேலுடைய ஜெயம் மாறல. இடையில ஒன்று நடந்தது. இந்த நேபுகாத் நேச்சாருக்கு அப்புறம் நேபுகாத் நேச்சார் பையன் வரான், பெல்ஷாத்சார், அவன் பேர் பெல்ஷாத்சார். இவன் வந்த உடனே என்ன பண்ணுவாங்க, தானியேல் இவங்கெல்லாம் வந்து அடிமைகளாக வந்தவங்க, இவ்வளோ உயர்ந்த நிலையில் இருக்கிறான்னு சொல்லிட்டு அந்த ஊரை சேர்ந்தவன் என்ன பண்ணுவான்னா இவங்களெல்லாம் கொஞ்சம் அமுகணும்னு சொல்லி அந்த பெல்ஷாத்சார்ன்ற நேபுகாத் நேச்சாருடைய பையன்கிட்ட பேசி அவனை கரெக்ட் பண்ணி இவங்களெல்லாம் வந்து போஸ்டிங்லேருந்து எடுத்துருவாங்க. எதுலேருந்து எடுத்துருவாங்க? போஸ்டிங்லேருந்துலாம் எடுத்துருவாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா அவன் ஒரு நாள் விருந்து குடிக்கும் போது ஒரு கை வரும், ஒரு விரல் வந்து செவுத்தில் எழுதும். அந்த எழுத்தை யாராலையுமே படிக்க முடியாது, அந்த எழுத்தை யாராலுமே படிக்க முடியாது. அப்போ இவன் கவனிக்க, இவன் யார் யார் பேச்செல்லாம் கேட்டு நீ சீஃப் மந்திரி, நீ சீஃப் மந்திரின்னு வச்சானோ அவனாலலாம் படிக்க முடியல. அப்போ ஒருத்தர் சொல்கிறான், இதெல்லாம் நம்மளாலலாம் முடியாது, இதை படித்து விலைக்கு சொல்ல ஒருத்தர் இருக்கிறான், அவன் தான் தானியேல். நீ என்ன பண்ணிட்ட, வேலையை விட்டு எடுத்துட்டு அந்த தானியேல் இருக்கிறான், அவன் தான் படிப்பான், உங்கள் அப்பா காலத்துலலாம் அவன் தாயா அப்படின்னு ஒருத்தர் சொல்கிறான். அப்போ உடனே கூப்பிட்றாங்க, தானியேலை கூப்பிட்றான். கூப்பிட்ட உடனே தானியேல் வந்து சொல்கிறாரு, அந்த எழுத்து என்னென்னா மெனே மெனே தெக்கேல் உப்பார்சின், அப்படின்னா தராசில் நிறுத்தப்பட்டு நீ குறை உள்ளவனாய் காணப்பட்டாய், ராஜ்யம் முன்னிடத்திலிருந்து எடுக்கப்பட்டு வேறொருவனுக்கு கொடுக்கப்படும். அப்பேர் பாரேஸ் என்ற வார்த்தை சொல்லுவார், வேறொருவனுக்கு கொடுக்கப்படும். அது அப்போவே அவன் என்ன பண்ணுறதுக்குன்னா தானியேலுக்கு போஸ்டிங் கொடுக்குறான். அவன் சொல்லுவான், அதுக்கு முன்னாடி நான் உனக்கு இதெல்லாம் செய்வேன், நீ படித்து சொன்னான்னு சொல்லுவான். தானியேல் சொல்வார், உன்னுடைய வெகுமதிகளை உம்மிடத்தில் வைத்து கொள்ளும், எனக்கு வேண்டாம். சூப்பராக சொல்வார். நான் இந்த பொண்ணுக்கும் பொருளுக்கும் ஆசைப்பட்டு சொல்ல, ராஜாவுக்கும் சொல்லணும், அது என் கடமை. ஏன்னா நான் என்னை வந்து நீ என்ன பண்ணிக்கிற, ராஜா வேலையில் வச்சுக்கிற, நான் மேலே இருந்தேன், நீ எனக்கு ஒன்றும் உதவாத வேலை கொடுத்துருக்குற, அந்த வேலைக்கு நான் உண்மையாக இருக்கிறையா, போயா, அப்படி தான் பேசுகிறேன். நீங்கள் படித்து பாருங்கள். அந்த சொல்வார், அந்த ராஜா போயிடுவார். அதுக்கப்புறம் இன்னொரு ராஜா வருவார். அந்த ராஜா காலத்தில் தானியேல் மேலே குற்றம் சுமணுன்னு எந்த விஷயத்தில் குற்றம் கண்டுபிடிக்க முடியாது, கடவுளை வணங்குற விஷயத்தில் தான் குற்றம் கண்டுபிடிக்க முடியாது. கண்டுபிடிச்சி சிங்க கொகையில் போட்டாங்க. கர்த்தர் அதுலேயும் தானியேலை காப்பாற்றுவார். போட்டவனெல்லாம் போட்டால் சிங்கம் சாப்பிட்டுடும், தானியேலை மட்டும் சாப்பிடாது. அதுக்கு பிறகு கர்த்தர் பல தரிசனங்களையும் கொடுத்து, இன்னொன்று சொல்லிட்டுங்களா, தானியேல் மூலமாக தான் கர்த்தர் இயேசு இந்த வருஷத்தில் வருவார்ன்றதா, 70வது வாரத்தில் வருவார் இயேசு மேசியான்றதை வெளிப்படுத்தி இருக்கிறார். அதன்படி தான் இயேசு வந்து என்ன பண்ணார், ஒரு குறிப்பிட்ட அந்த நாட்கள் நிறைவேறின போது ஸ்திரீயிடத்தில் பிறந்தார்ன்றதுக்கு நான் பல காரணங்கள் பேசியிருக்கேன். அதில் ஒரு காரணம் இது, 70வது வாரத்தில் மேசியா வருவார் அப்படின்றது. புரியுதுங்களா? இதெல்லாம் வந்து இவ்வளோ பெரிய காரியங்கள். இதெல்லாம் வந்து எப்போ வந்துச்சு? தானியேலுடைய தீர்மானத்தில் இருக்கிற உறுதித்தன்மை. நான் சொல்கிறேன், இந்த நாட்களில் ஒரு தீர்மானம் எடுங்க. இந்த 2023 எப்படி போச்சு நம்மளுக்கு தேவையில்லை,
ஆனால் 24 நான் என்னுடைய ஜெப வாழ்க்கை எப்படி இருக்க போகுது, என்னுடைய வேதம் வாசிப்பு எப்படி இருக்க போகுது, நான் தேவனுக்காக வாழ்கிற வாழ்க்கை எப்படி இருக்க போகுது, ஜனங்கள் மத்தியில் என்னுடைய சாட்சியுள்ள வாழ்க்கை எப்படி இருக்க போகிறது, நான் தேவனுக்காக என்ன ஊழியம் செய்ய போகிறேன். ஒரு வாய்ப்பு 2024 நான் எல்லார் வீட்லேயும் வீட்டு ஜெபம் வைக்கணும்னு விரும்புகிறேன். நம்ம சபைக்கு வருவங்க வீட்டில் இந்த வீட்டு ஜெபங்கள் நடத்த லீடர்ஸ் தேவை. தயவு செஞ்சு ஒரு தீர்மானம் எடுங்க. கர்த்தருக்காக வைராக்கியமாக இருங்க. நான் சொல்கிறேன், நீங்கள் தீர்மானம் எடுத்து உறுதியாக இருக்கும்போது நிச்சயமாக தானியேலை போல நீங்கள் உயர்ந்த நிலைக்கு வருவீங்க. ஆமேன். உங்கள் காரியம் எல்லா காலத்திலையும் ஜெயமாக இருக்கும். ஆமேன். கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பார். நம்ம